Is the destiny of man, says William Shakespeare. Good. Shakespeare is one of the greatest writers in the world. He has written numerous... பொழுது விடுந்து எவ்வளவு நேரம் ஆக போகுது? இன்னும் தூக்கமா? என்ன பாலு? பாலு இல்ல. ஓ, கல்யாணமா? இது? என்ன பண்ண? வந்தது யார் தெரியுமா? போறேன். Good morning, sir. It's up. Photo மாதிரி இருக்கு. இது என்ன? தூங்க. என்ன? சார் பால் போஸ்ட் சார். இங்க இருந்து கட்டில் ஆச்சு. அதுக்கு ஒரு கால் உடைஞ்சு போச்சு. 3 கால்ல எப்படி சார் படுக்கிறது? வெளியே போட்டுட்டேன். விரிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. அதனால இதை விரிச்சு இது மேல. அந்த தலைவரை முதல்ல அங்க வச்சுட்டு போஸ்ட் தலைவரை என்னது? குளிச்சுட்டு முடி காய போட்டுருக்கா சார். காஞ்ச ஒண்ணு அள்ளி கட்டிடுவேன். ஏன் சார் இந்த போஸ்டை கிழிக்க போறீங்களா? இறக்க போறீங்களா? அப்ப உங்க கண்ணுக்கு கால் ஒடிஞ்சிருக்கா? அழிச்சிருக்கா? இன்னொரு செஞ்ச உன்னை ஹார்ட் விட்டு தொட்டு விடுவேன். தேஸ் பாலு மரத்தடி, தேஸ் கல்யாணம் மொட்டைவாடி, அவங்க 2 பேரும் கவனிச்சுடுவேன். அவங்களையும் மாட்டி விட்டுட்டோமா? அனுபவிச்சிருக்கு. முருகா கடம்பா என்ன உடம்பா? ஐயோ பாதிதான் தெரியுது. அலையாத கல்யாணம்
என்னது சார் பைனாக்கல தெரியுது. நானும் ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். பாருதான் தெரியுதுங்கிற. வாட்ஸ் ஆல் திஸ்? சார் நான் அந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்து ரிசர்ச் பண்றேன் சார். அதுல இப்ப பாதி தான் தெரியுது. ஏன்னா மீதிய துகில் மறைச்சிருக்கு. துகில் மறைச்சுட்டு இருக்கா? துகில் மீன் சேலை. அப்போ சேலை மறைச்சுட்டு இருக்கா? துகில் நான் சொன்னேன். அவர் மடைய முகில் சார். முகில் மீன்ஸ் மேகம். ஓஹோ, சோ யூ ஆர் வாட்சிங் நட்சத்திரம். நட்சத்திரம் மேலதானே இருக்கும். நீ கீழே பார்த்துட்டு இருக்கியே. நீங்க சொல்றது மேல் வானம், நான் பாக்குறது கீழ் வானம். கீழ் வானத்து நட்சத்திரமா? நானும் பாக்குறேன். காரணத்தால கண்ட அளவெல்லாம் பார்க்க வச்சுட்டானே. எல்லாமே தெரியுது. Don't disturb. Hello. Sir. Good morning, sir. Good morning. Good morning. Good morning. வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? வாங்க மச்சான் வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? ஏதோ பொண்ணு நினைச்சு ஆரம் அடிச்சுட்டேன். நீங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது ஆண்டவன் ஏமாந்தப்ப பிறந்திருப்பான் போல இருக்கு. இப்படி அறகுறையா இருக்கிறானே. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்கத்தான். நான் பொம்பளை விட நல்லா இருப்பேன். அரசை மச்சான் மச்சான் காசு கொடு மச்சான், காசு கொடு மச்சான். அரைக்க அப்படி உறக்கமா இருந்துக்கிட்டு மச்சான் நான் நெத்தியில் அடிச்சேன் சார். அவனை வச்சுதான் இங்க பொழப்பே நடக்குது. ஆமா சார். ஆமாத்தான். என்ன கை விடாதீங்க தான். ஐயோ நான் கையை விட மாட்டேன், காலை விட மாட்டேன். ஆற விடு சும்மா படிச்சிருந்தா அவன் ஏடா பிறந்தான். ஃபர்ஸ்ட் இயர் பாபுவும் காதலிக்கிறான். செகண்ட் இயர் சண்முகமும் லவ் பண்றான். தேர்ட் இயர் தியாவும் 24 மணி நேரம் காதலிக்கிறான். நான் போட்டேன். நான் மரத்தடி பைனாக்குல. டேய் இப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம எதிர்கால வாழ்க்கை என்னடா ஆகுது? காலேஜுக்கு வந்து காதலிக்க தெரியலன்னு அவனா ஒரு ஸ்டூடெண்டா? சும்மாறா. எவ்வளவு பணம் செலவழிச்சு நம்மளை எல்லாம் காலேஜ் அனுப்பியிருக்காங்க. நாம இங்க படிச்ச நேரத்தை வீணாக்குறோம். அதனால நான் ஒரு அவசர முடிவு பண்ணிட்டேன். இல்ல அது நெட்டையோ குட்டையோ கருப்போ செகப்போ நாளைக்கே ஒருத்தர் காதலிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன காதலிக்க முடியாதா? டேய் நீ 1000 பேரை காதலிக்கலாம்டா. ஆனா அவங்கள ஒருத்தியாவது உன்னை காதலிக்க வேணாம். எனக்கு என்னடா குறைச்சல்? நானும் ஆம்பளை வேண்டா. சொல்லவே இல்லையே. அதானே. டேய் காதலிக்கிறதுக்கு ஆம்பளையாக மட்டும் போதாதா. என் நாட்டு அழகு வேணும்டா. என் நாட்டு அறிவு வேணும்டா. ஒரு கவர்ச்சி வேணும், ஒரு ராகு உணர்ச்சி வேணும். நிறுத்துங்க. இன்னும் ஜன்னி 20 நாள் நான் ஒரு காதலிக்கிற என் காலை அறுத்துக்கண்டா. காலை மட்டும் மூக்காட்டுங்க. மூக்க மட்டுமா எதை அறுத்துக்க சொல்லி ஆத்துக்கண்டா. அறுத்துக்கிறது அப்புறம்டா. முதல்ல நீ யாரை காதலிக்க போற அதை சொல்லு. காதலி காதலி கவிதையா? ஏண்டா அப்படி கேள்றா? நாம காதலிக்கிறவ கழுதையை போல வேண்டா இருக்கணும். எவ்வளவு சுமையை தூக்கி வச்சாலும் பொறுமையா சுமக்கிற கழுதையை போல அதை போல காதல்ல 1000 நஷ்டம் வரும், 10,000 கஷ்டம் வரும், லட்சம் தொல்லை வரும், 10 லட்சம் துன்பம் வரும். அத்தனையும் சுமங்காம சுமக்கிற பொண்ணு எவ்வளவு? அவளை காதலிச்சா தாண்டா 1 கோடி இன்பம் வரும். அப்படின்னு நானும் காதலிக்க போறேன்டா. நீ யாரா காதலிக்க போற? ஒரு குதிரைய? குதிரையா? ஆமாண்டா. கனவுங்கிற கடிவாளத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கவும் முடியும். குடும்பங்கிற வண்டியை ஒழுங்கா கட்டி இழுக்கவும் முடியும், கட்டி காக்கவும் முடியும். எப்படி? நான் மட்டும் எடுக்க வேணாம். யார நீ என்ன செய்ய போற? நானும் காதலிக்க போறேன். யார? ஒரு நாய். நாயவா? ஆமாண்டா. நன்றி கட்டு போய் நீ யாருன்னு கேட்காத ஜென்மம் நாயிடா. தட்டுல போட்டாலும் சாப்பிடுவோம், தவறி கீழே போட்டாலும் சாப்பிடுவோம்.
நம்ம ஏன் சுத்தி சுத்தி வரும்? எதிரியை கண்டா குலைக்கணும், நம்ம சேர்ந்தவனை கண்டா குழையணும். அப்படி இருக்கணும்டா எனக்கு வர காதலி. எப்படி ஆக மொத்தத்துல நம்ம காதலிகள் எப்படி வேணும்னு முடிவு பண்ணிட்டான். எங்கடா போய் சேரது? நம்ம தேடுற டைப்புக்கு ஒண்ணு காட்டுக்கு போகணும், இல்ல ஜூவுக்கு போகணும். நீ வேணா போடா ஜூவுக்கு, நான் மெரினா கடற்கரைக்கு போக போறேன்டா. அது நல்ல யோசனை. நானும் வரேன். டேய் நானும் வரேன்டா. நீங்க வரக்கூடாது. நான் வரேன். அகிலாண்ட மொழி பிரம்மாண்டி நாட்டிலே நாங்கள் மூவரும் காதலில் கல்வியில் கவனத்தை செலுத்தவும், மிகவும் நன்றாக பாடி ஆடவும், பாட படிக்கவும், கண்ணா சின்னாவென்று ஊரை சுட்டு சுத்தாமல் பட்டம் வாங்கவும் கடமை புரிய வேண்டும். நமக்குள்ள ஏடா சண்டை? ஒரே ரூம்ல இருந்து படிச்சு உருப்படாம போயிட்டான். காதலிக்கிறதுக்கு ஏன் எல்லாரும் ஒரே இடத்துக்கு போனோம்? ஏரியா பிரிச்சுக்கிடுவோம். வட சென்னைக்கே நான் தாண்டா. அப்ப மத்திய சென்னை நான் தென் சென்னை. ஏற்காரணத்தை கொண்டு தொகுதி மாற்றக்கூடாது. அப்ப வெற்றியுடன் திரும்புவோம். டன், டன், டன். ஆமா என்னதான் என்னப்பா நீங்க துப்பாக்கி பிடிக்கிறதுக்கும் சுட்டு தரதுக்கும் உங்களுக்கு நேர காலமே கிடையாதா? ஒண்ணு இல்லம்மா, எல்லாரும் ஆப்பிள கடிச்சு திங்கிறாங்க, நம்ம சுட்டு திங்கமே அப்படின்னு சொல்லி சுட்டு பார்த்தேன். ஏன்னு கேட்டா நான் வார் ஃபீல்டுல இருந்தோம் பாரு, அந்த குறி தவறாம வச்சுக்கலான்னு பார்த்தேன். நீங்க இங்க குறி பார்த்துட்டு இருங்க, ஒரு தற்குறி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஒரு குறி இருக்கிறானா? ஆமாப்பா. அப்ப ஒண்ணு செய், நாளைக்கும் அதே மாதிரி போ. அவன் உன்னை ஃபாலோ பண்ணி வருவான். அவனை பார்த்து அப்படி லேசா சிரிச்சுக்க, அப்புறம் அப்படி கண்ணை அடி. அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஆமா, மறுபடியும் கண்ணு அடி. அடிச்சுட்டீன்னா அவன் முறுக்க பார்த்த நாய் மாதிரி உன்னை பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு வருவான். நேரா வீட்டுக்கு வா, அந்த ரூமுக்குள்ளார போய் கதவை சாத்திக்க. அப்பா இல்லம்மா, நீ வெளியில இருந்து கதவை சாத்திக்க, நான் உள்ளே இருப்பேன். அவனை ஒரு கை பாக்குறேன். நான் வார் ஃபீல்டுல 9999 பேரை சுட்டிருக்கேன். இன்னும் ஒருத்தன் குறையுது. அவனை சுட்டுட்டேன், ரவுண்டு ஃபிகர் 10,000 ஆகி போச்சு. ஜனாதிபதி பழக்கம் கிடைக்க எனக்கு. கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறப்பா. ஆஹா, கர்ண கஜேந்திர மகனான மகனா. அக்கா கொழுப்பேன். 16 வயது பருவ பாவை.
காளிமுத்து பால் 200 200. கருப்பையா சமையல் 150 150. குத்வாயி கூட்டுறவு 750 750. பூக்கார பொன்னம்மா 50 பைசா. என்ன 50 பைசா கூட செக்கு? பாவம் ஏழை ஜனங்க, பேங்க் விவரமே தெரியாதவங்களுக்கு எல்லாம் செக் கொடுத்தா எப்படிங்க? ஏழை ஜனங்களுக்கும் பேங்க்னா என்னன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் செக் கொடுக்கறேன். நம்ம பேங்க்ல எப்பவும் கூட்டம் ஜே 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 ஜேன்னு இருக்கணும். பேங்க் மேனேஜிங் டைரக்டர்னா உங்களை மாதிரி தாங்க இருக்கணும். அப்பா என்னமா இது பதறி போய் ஓடியார? நடக்க கூடாது நடந்து போச்சுப்பா. என்னது நடக்க கூடாது நடந்து போச்சா? என்னது? ஒரு அயோக்கிய பையன் லவ் மீ அப்படின்னு நான் முதல்ல எழுதிட்டு வந்து என் முன்னால வந்து இப்படி அப்படியே காமிச்சாம்பா. இது என்னமா பெரிய விஷயம்? நீயும் ஐ லவ் யூ எழுதி திருப்பி காட்ட வேண்டியதானே? அறிவு வெட்டவனே, என் பொண்ணோட முதுகு என்ன காம்பவுண்ட் வால் நினைச்சேன் எதை வேணாலும் எழுதுறதுக்கு. என்னப்பா விளையாடிட்டு இருக்கீங்க? நான் ரொம்ப சீரியஸா பேசுறேன். அப்புறம் சொல்லுமா. அவன் கண்ணத்துல பலாறு ஒண்ணு வச்சேன்பா. ஐயோ காரியத்தை கெடுத்தியே, கிரிமினல் கேஸ் ஆயிடுமே. அட்வொகேட் போன் பண்ணு, இது என்ன செக்ஷன் காட்டுவோம். ஹலோ, யார் பேசுறது? அட்வொகேட் அரிச்சந்திரன் பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நான் ஆஞ்சநேயர் பேசுறேன். என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல சார், என் பொண்ணு ஒரு தப்பு பண்ணிவிட்டா. உங்க குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பமாச்சே. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி தப்பு இல்ல சார். ஒரு ரவுடி பையன் என் பொண்ணு கிட்ட வந்து வம்புக்கு வந்திருக்கிறான். கன்னத்துல பான்னு அரைஞ்சு விட்டா. அது எங்க கேஸ் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அதுக்காகத்தான் உங்களுக்கு போன் பண்ணேன். அறிஞ்சிட்டாளா? வெரி குட். ஆமா, ஒரு கண்ணமா இருங்க கேட்டு சொல்றேன். ஏமா நீ அடிச்சு ஒரு கண்ணமா சொன்னேன்ப்பா. ஒண்ணுதானே? ஒரே கண்ணா சார்? லெப்டா ரைட்டா? கேட்டு சொல்றேன் கேட்டு சொல்றேன். ஏமா லெப்டா ரைட்டா? இங்க வாங்கப்பா. என்ன மது? இந்த கண்ணன் தான்ப்பா. அதுக்கா ஒரே லெப்ட் தான். அப்படியா? இன்னொரு தடவை குறும்பு பண்ணான்னா மறுபடியும் அறைய சொல்லுங்க. 2 கணத்துல அடிக்க சொல்றீங்களா? ஐயோ கேஸ் பெருசா போடுமே. அதை பத்தி இன்னும் கவலைப்படாதீங்க. வெட்டு குத்து கொலை கேஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா, தைரியமா அறைய சொல்லுங்க. நீங்க பாத்துக்கிறீங்களா? ஓகே சார் ஓகே சார். 2 கணத்துல அடி. என்ன இல்ல என்ன இல்ல அவனை. அவனையாப்பா? நீங்க பர்மிஷன் கொடுத்துட்டீங்கல்ல, நாளைக்கு அவன் வரட்டும். 2 கண்ணத்தை வீங்க வச்சிடறேன். அப்படி செய் அப்படி செய். பொம்பளைங்கள ஒண்ணு நோர் மிளகா மாதிரி ஒண்ணு. நான் எடுக்கிறேன். ரொம்ப லைட்டா இருக்கு கூட. விஞ்ச கூட என்ன கூட காலியாவே இருக்கு. இனிமேதான் வாங்கணும். கடைக்கு வரீங்களா? நான் உன் கூட கிடைக்க அங்க போய் ரப்பணும். நான் ரப்புறேன். நீ போ. வா. வாங்கம்மா, நம்ம கடை தான். வாங்க. உருளைக்கிழங்கா நன்றியே. கடை வைக்க போறியா? இருக்க என்ன அது என்ன பெருசா இருக்கு? எடுத்துக்க. 2 எடுத்துக்க. என்ன போடு அது? ஏப்பா இது என்ன களிமண்ணா? வேணுமா? வேண்டாம். ஒட்டாளத்துப்பா 9.95மா? பணம் நான் தரேன். இதுப்பா 10 ரூபாயா இருக்கு. சில்லற இருக்கா? இல்லைங்களா? இல்லையா? பரவாயில்ல, 5 பைசா நீ வச்சுக்க. நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். கையில கூட. உன் பேர் என்ன? என் பேர் சரோஜா. உங்க பேர் என்ன? சரோஜா தான். கல்யாணம் அது இங்கிலீஷ்ல மேரேஜ்னு சொல்லலாம். அப்படியா? அவர் வேணுமா? இல்ல, ஐஸ். ஐஸ் கொடுப்பா. சரோஜாக்கு இல்லாத ஐஸா? என்னது கப்பைசா? அதே வெரி குட். அதையும் கூட. சரி. எவ்வளவு ஆச்சு? 1 ரூபாய். 1 ரூபாயா? கொஞ்சம் பார்த்து பேசி கூட. சரி. வாமா சரோஜா. மொத்தம் எவ்வளவு செலவாயிருக்கும்? ஒரு 24 ரூபாய் 50 பைசா ஆச்சுங்க. மிச்சம் எவ்வளவு இருக்கு? 8 இருக்குங்க. அதையும் கொடுத்துட்டீங்கன்னா மொத்தமா 25 ரூபாயா திருப்பி கொடுத்துறேன். உங்களுக்கு இஷ்டம்னா கொடுங்க, இல்லன்னா இல்ல நீங்க வச்சுக்க.
இருங்க இருங்க, நான் முதல்ல போய் எங்க அப்பா இருக்காரான்னு பாத்துட்டு வந்து அப்புறமா உங்களை கூட்டிட்டு போறேன். சரி சரி, அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேங்க, இதே இடத்துல. இன்னைக்கு எவன் ஏமாந்தானோ? சார் பாப்பா, இந்த வீட்டுல சரோஜான்னு ஒரு பொண்ணு. என் பொண்ணுதான். அதான் வந்தேன். உன்னையும் பாத்துட்டாளா? பார்த்தாளே. ஹோட்டலுக்கு போனீங்களா? போனமே. காபி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுமே. கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? இவ்வளவு வாங்கி கொடுத்தாங்க. காய்கறி கடைக்கு போனீங்களா? என்ன எல்லாத்தையும் கரெக்டா சொல்றீங்க? ஆமா, இப்ப நான் போற இடம் என்ன டெலிவிஷன்ல காட்டுறாங்களே? எனக்கு எதுக்குப்பா டெலிவிஷன்? இப்படித்தான் ஒன்னாட்டமா ஒரு பையன் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவளை பல இடத்துக்கு அழைச்சுக்கிட்டு போய் கடைசியில 3வது தெருவுல விட்டுட்டு அம்போன்னு போயிட்டான்ப்பா. 5 வருஷமா உங்க பொண்ணு அங்கேயே இருக்குது. அதுல இருந்தே என் பொண்ணு ஒரு மாதிரி சித்தப்பிரம. அட பைத்தியம்னு சொல்லுங்களேன். உங்க வீட்டுல நீங்க தான் நாயா? சட்டை பிடிச்சி கிழிப்பேன். இது வேற யாருதாங்க? நல்ல எடுத்து அடிப்பேன். புல்லுதாங்க இருக்கு. பாயால கடிப்பேன். பல்லு இல்லையா? அப்ப பாய் குடும்பமே போயிட்டேன். என்னடா கண்ணத்துக்கு ஒத்தனை கொடுத்து விடுற? காதல் தோல்லையா? ஒரே ஆள யாரா? காதலி. என்ன ஒரே நாள்ல காதல் பண்ணிட்டியா? காதலிச்சுதான் என்ன கண்ணத்துல அழைகிறான்? அப்ப கண்ணா பண்ணான்னு பேசிருப்ப, கண்ணத்துல அழைக்கிட்டா. சரி, அவளை விடு. அடுத்தவளை புடி. எக்கச்சக்கமா அலையிறாங்க. அலையிறதுக்கா? சரி, காதலிச்சா அந்த பொண்ணதான் காதலிப்பேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவளையே தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நான் கன்னியாவே காலம் தள்ளுவேன். கன்னியாவா? அதாவது கட்ட பிரம்மச்சாரிதான். டேய் செல்வம், ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டு. எப்பேற்பட்ட கல்மனத்தை மாறும்னு அப்பேற்பட்ட இயேசுநாதரே சொல்லி இருக்காராம். நாளைக்கு நான் இந்த கண்ணத்தை காட்ட போறேன். காட்டு. அவ கல்மனத்தை மாறும், என் கவலையும் தீரும். சரிடா, உன் கதை எப்படி? பிளாட்பாரத்துல ராஜா கதா குரேக பதாதிகளோட ஒரு துயவரமே நடத்தினேன். பிளாட்பாரத்திலேயே அதுல ஒருத்திய செலக்ட் பண்ணி பின்னாடியே போனேன். அவ முன்னாடியே போனேன். அப்புறம் எப்படி காதல் வரும்? திரும்பி திரும்பி பார்த்தாலே. எத்தனை தடவை? 3 தடவை. 3 தடவையா? அப்ப முத்தி போச்சு காதல். நாளைக்கு போய் பாரு. 4 தடவை பார்த்தாலும் பாப்பா பாப்பா பாப்பா. கண்ணை திமிட்டினாலும் திமிட்டுவா திமிட்டுவா திமிட்டுவா. வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனாலும் போவா போவா. அவங்க அப்பங்கிட்ட உன்னை அறிமுகப்படுத்தினாலும் படுத்துவா. ஐயோ படுத்துவாரு. உன்னை கட்டிக்கிட்டாலும் கட்டிக்குவா. ஐயோ விஷயமா கட்டிக்குவா. எங்க எல்லாரும் கூட நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டாம். ஆமாண்டா, இந்த கல்யாண பயில எங்க காணோம்? சவுத்து மெட்ராஸ 2வது தடவை சுத்துறாங்க. கல்யாணம் போன என்னாச்சு? எனக்கு ஏது கல்யாணம்? என் காதலே அபாசம் ஆயிடுச்சு. அது ஒரு கதை. அவ ஒரு கவிதை. என்னடா வசனம் பேசுற? வசனம் இல்லடா, என் விஷனம். அந்த பொண்ணு காதல் தோல்வியில சித்தப்பிரம பிடிச்ச பொண்ணா. மொத்தத்துல பைத்தியம்னு சொல்றான். இல்ல, எங்க அப்பா மிலிட்டரியில கேப்டன். இவர ஒரு குரு, மேஜர் பீமாராவ். இவர்னா எங்க அப்பாக்கு ரொம்ப மரியாதை, ரொம்ப பயமும் கூட. ஐடியா பண்ணிட்டா டபுள் காட்டா வாங்கி போட்டுக்கலாம். பரவாயில்ல. காபி கொண்ட. காபியா? கொண்டா கொண்டா. ஆளுக்கா கொண்ட. ரொம்ப அள்ளிட வேண்டியது. மாதிரி
மன பிராந்தி, வேற ஒண்ணும் இல்ல. யாரு செல்ல கட்டு பண்றான்? என்னடா கட்டுல நீங்கிற? என்ன கட்டுல நீங்கிற? என்ன ஒத்தரிக்க மாதிரி என்ன போட்டு இருக்கிற? எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பிள்ளைங்க, நான் மதியம் 7 பிள்ளைங்களா? நான் பாரவை பத்தி கவலை இல்லையா? ஒரு ரவுடி 50 ரூபாய் கடை வாங்கிட்டேன். என்ன பொண்ணுக்கு நான் அவனை சும்மா விட மாட்டாயா? யார நீ ஏமாத்த? வேலையில சுட்டேன், கீழே செத்து போயிட்டான். நான் ரிவர்ஸ்ல சுடுதான். தீந்துட்டானே. என்னப்பா கொண்டுட்டீங்களா? நான் என்னம்மா செய்யறேன்? நேர பார்த்து சுட்டம்மா, கீழே செத்து கிடக்குறம்மா. நீ கவலைப்படாத, நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். நீ அதை பாத்துக்க, நான் போலீஸ்ல போய் சார்ந்தாயிடுறேன். என்ன உயிரோட வர்றானே? நீ என்ன பட்ட கோயிலே கொள்ளையடிக்கிற கும்பலா? அவன் கண்ணடிச்சு கூப்பிட்டா வீட்டுக்குள்ள வந்து நீ கண்ணத்துல அடிக்கிற. நீ யார் எங்கெங்க அடிப்பீங்க? நீ இன்னும் ராவரி கும்பலா? யாரையா நீ? யாரா? நான் தான் அந்த பொண்ணுடைய அப்பன்டா. அப்பனா? எப்படி இருக்குது? என்னப்பா இது ரத்தம் வர மாதிரி அடிச்சிட்டீங்க? அவன் உடம்புல ஏகமா ரத்தம். இங்க கும்பலா மேஞ்சி இந்த மூட்டை பூச்சி நடிச்சு விட்டான். அப்ப ஏன் கண்ணடிச்சு கூப்பிட்டா? கண்ணடிச்சது நாங்க 2 பேரும் பண்ண செட்டப். செட்டப்பா? கேட்டா என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறுகண்ணத்தை காட்டு, காட்டு ஐசா உருகிடும்னு கர்த்தரே சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி? ரொம்ப ஐசா பேசுறீங்க. ஐசரே ஐசரே யூ சரி, எங்க சரி? எங்க அத்தை வீட்டுக்கு போறேன், பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கேன். ஐசி எனக்கு கூட பொழுதே போல. வாயு மத்த வீட்டுல டாப் பண்ணிட்டு போறேன். தேங்க்ஸ். ஏறிட்டியா? அடிக்கடி போட்டுதா? வெரி குட், வெரி குட். அடிக்கடி போட்டுதா குழந்தை? இதுக்குதான் நடக்கிறவங்க எல்லாம் ஹெல்மெட் போடணும் போடுறது. என்ன பையன் ஒரே கலாட்டா? ஆக்சிடென்டா? ஆக்சிடென்ட் இல்ல சார், இந்த ஒரு புள்ள பிடிக்கிறேன். நான் ரொம்ப தூரமா துரத்துட்டு வரேன். என்னையும் கீழே தள்ளிவிட்டு இந்த குழந்தையை தூக்கிட்டு போறேன் சார். என்னப்பா நானே பச்சை குழந்தை மாதிரி இருக்க புள்ள பிடிக்கலாம். இந்த மாதிரி அனுமதியே இருக்கு. அழுகாதீங்க, மனசை தளர விடாதீங்க. விடாமுயற்சியை வெற்றிக்கு வழி. அந்த இன்ஸ்பெக்டர் தான் எனக்கு வருங்கால மாமனார். ஓ இன்ஸ்பெக்டர், உன் மகளுக்கு ஒரு தாலியை கட்டி அவன் வயிற்றுல ஒரு குழந்தையை கொடுத்து அதுல ஒரு கம்பை கொடுத்து உன் மண்டையை நான் உடைக்கல. என் பேர் செல்வம் இல்ல, செல்வம் இல்ல. ஐயோ, அடிக்கிற கைதான் அணைக்கோன்னு நினைச்சு அடுத்த நாள் வந்தா இந்த கண்டத்திலேயுமா அடிச்சுட்ட? ஏன் உன்னையே நான் கல்யாணம் பண்ணிட்டு உன்னை நான் திருப்பி அடிக்கல? என் பேர் பாலு இல்ல, பாலு இல்ல. அப்படியே சைக்கிள் சுந்தரி, உனக்கா பிறக்காத குழந்தைக்கு நான் அப்பான இல்ல. இதுவே உனக்கு பிறக்க போற குழந்தை அத்தனைக்கு நான் தான் அப்பேன். ஃபாதர் கல்யாணம்னு பேர் வாங்குறேன். நம்பிக்கையை வாழ்த்து, நம்பிக்கையை
நம்பிக்கையை எதிர்காலம். Yes, my dear boy. And live some hope. Yes, my dear sir. We love one hope. No, sir. We live on hope. That's right. Very good, very good. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம போச்சு. என்னப்பா? மிலிட்டரியில இருந்த ஆபீஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மகாநாடு நடத்துறாங்களாமா. எனக்கு ஒரு இன்விடேஷன் உண்டா? நீங்க தான் ராஜினாமா செஞ்சிட்டீங்களே. ராஜினாமா பண்ணா இன்விடேஷன் அனுப்பப்படாத. நான் ஒருத்தர்கிட்ட வேலை செய்யறேன் மிலிட்டரியில. மேஜர் பீமா ராவ். அவர் மட்டும் உயிரோட இருந்திருப்பாரு. ஆனால் அடிச்ச இன்விடேஷன் அத்தனை கொண்டாந்து இங்க கொட்டி இருப்பார். எங்க கொட்டுறதா? அதான் செத்து போயிட்டாங்க. விஜேந்திரா என்னடா வார்த்தை போட்டு என்ன நீங்க நீங்க செத்து போயிட்டு சட்டம் போட்டு கொட்டா எழுத போட்டிருந்தானே அந்த மனுஷன் பத்தி பீமாராவா? நான் வந்து உன்னுடைய மேஜர் பீமாராவ். இன்னும் உயிரோட தான் இருக்கிறேன். அவரா என்னடா இன்னும் பழைய என் பொண்ணு ஒரு போட்டோ காமிச்சா? ஆமா. அப்ப சட்டி மாட்டிட்டு இருந்தது, இப்ப உடலைக்கு மாட்டிட்டேன். அதோட நல்லா இருக்கு. எங்க தலையில என்ன மத்தாவும் பாக்கெட்ல இருக்குது? அங்கேயே இருக்கிறது இல்ல. முன்னாடி நீங்க உட்காந்துருக்கியா? இல்ல. உட்காரமா? உட்காருங்க. தப்பு தப்பு. இப்ப உட்காரு. உட்காரு. உட்காருமா? சும்மா உட்காரு. என்னடா இறங்கிட்ட? இறங்கிட்டீங்க. யாரு? பேர் என்ன? தீபா. வயசு 18. என்னைக்குமா? என்னப்பா இது? சும்மா என்ன பார்த்து கண்ணடிச்சுட்டே இருக்காரு. கண்ணடிக்கிறது இல்லம்மா, துப்பாக்கி குண்டு இவர் கண்ணுவா உடச்சிட்டு போய் பின்னால இருக்கிறவனுக்கு நரம்பு கட்டாயிருச்சு. எனக்கு நரம்பு வெடிச்சிருச்சு. அதுல இருந்து சிப்பிட்டேன். சரிப்பா, நீங்க சாயந்தரம் 4 மணிக்கு மாநாட்டில் கலந்துக்கிறதா அங்க. அப்ப நீங்க எங்கதான் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. மத்தியான சாப்பாடு நம்ம வீட்டுல. ஐயா உனக்கு ஜரமா சொல்லாதீங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டுல சாப்பிட்டு. பல ஐட்டத்தை வச்சு வெளுத்து வாங்கிடுறேன். இதெல்லாம் உண்டா? பர்மிட் இருக்கேன். வைக்கிறையா உங்களை கையோட அனுப்பிச்சுமா சார்? சரிதான், பெரிய ஆபீசர் வந்திருக்காரு, நான் சாயந்தரமா வரேன்னு சொல்லு. ஐயோ, தலை போற காரியமா? உடனே அனுப்பிச்சுனாரு. தலை போற காரியமா? தேசில கூப்பிட மாட்டார் வக்கீல். ஏதோ விஷயம் இருக்கு, நான் பாத்துட்டு வந்துருக்கேன். நீ போயிட்டு எனக்கு இந்த வீட்டுல வேலை என்னப்பா? நான் போறப்பா. மன்னிச்சுக்கணும். நீ கவனிக்கிற மாதிரி யாரும் கவனிக்க மாட்டாங்க. மக இருக்குதுங்க. என்னப்பா மக பாத்துக்கமா? என்ன எப்படி பாத்துக்க அது மாதிரி பாத்துக்க. உனக்கு தகப்ப மாதிரி. வந்துட்டேன். சீக்கிரம் வந்துருவா. வந்துடும். சீக்கிரம் வா. வந்துடும். என்ன உங்க அப்பா என்ன சொல்லிட்டு போறாங்க? நல்லா கவனிச்சுக்க சொல்லி இருக்கிறான். அப்ப உங்க அப்பனை நான் ஒரு வாரம் சந்திச்சிட்டோம்னா அட பாவி நீயா? என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன கட்டி பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா? தீபா, உங்க அப்பா என்ன சுட்டு கொன்னாலும் சரி, நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. என் மேல அவ்வளவு பிரியமா உங்களுக்கு? ஆமா தீபா, வாழ்ந்தா உன்னோட வாழ்றது இல்ல உன் மடியிலே விழுந்து சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உண்மையா? எங்க அப்பா ரொம்ப கோக்கார். அந்த உண்மையே பட்டாளத்துல இருந்தது. நாம இதெல்லாம் இருக்கிறத பார்த்தா உண்மையாவே சுட்டு சொல்லிடுவேன். அப்பா கொஞ்சம் சீக்கிரமா மீசை ஒதுக்கி பரப்படல. அதுவும் நல்ல யோசனை. ஐயா, என்ன இங்க வச்சிருந்த மீசையை காணும்? அதை இருந்தாரு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. நான் கல்யாணம் பண்ணிட்டு அவர் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இல்ல எனக்கு கல்யாணமே வேண்டாம். அப்பா, நான் உங்களுக்கு ஒரே பொண்ணு இல்லையா? தயவு செய்து நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கப்பா. உன் சொல்லுக்கு மீறி நான் இதுவெல்லாம் நடந்திருக்கேன். நாம நான் யார் தெரியுமா? கர்ண கஜேந்திரன். நான் பீமாராவ். பீமாராவ் எங்கேயா போய் பண்ணிட்டு ராவுடா. இந்த மீசையை ஒட்டிட்டு வந்து எத்தனை டா போட்டு பேசுனடா என்ன நீடா? அப்படி பேச மாட்டேன் மாமா. மாமா அதுக்குள்ளாத மாமாவா? அவசரப்படாத. உங்க 2 பேருக்கும் காலம் வரும். அந்த காலத்துல கல்யாணம் பண்ணி வைப்பேன். அது வரையிலும் ஜாக்கிரதையா இருக்கணும். எங்கேயாவது நீங்க 2 பேரும் சந்திச்சு இருந்துச்சு இந்த கிச்சு மிச்சு வேலை பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். என்னடா இவன் என்னது இங்க விட்டா இவன்? இதுக்கு இவனுக்கு ஏதாவது சொந்தம் உண்டா? மாமா
ஆமா, ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறுகண்ணத்தை காட்டுன்னு இயேசுநாதரே சொல்லி இருக்காரு. ஆனா நீ என் 2 கண்ணத்திலே அரைஞ்சிட்ட. இனிமே நீ அறையறதுக்கு இடமே இல்லை. ஒரு இடம் இருக்கு. சதா உள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நெஞ்சு, இந்த அடி. உன்னை மறந்து என்னால வாழவே முடியாது. ஐ காண்ட். காலேஜில் கரும்பலகையை பார்க்கும் போதெல்லாம் உன் முகம் தான் தெரியுது. புஸ்தகத்தை இருக்கிற ஒவ்வொரு எழுத்துலயும் உன் உருவம் தான் தெரியுது. இதா உன்னை மறந்து என்னால ஒரு வினாடி கூட உயிர் வாழ முடியாது. நீ ஒரு மனுஷனா? ஒரு பொண்ணு கையால 2 முறை அறை வாங்கினதுக்கு அப்புறமும் முன்னால வந்து முந்திரி கொட்ட மாதிரி நிக்கிறியே. உனக்கு வெக்கம் இல்ல? மானம் இல்ல? ரோஷம் இல்ல? வாட் இஸ் ஸ்வீட்? இது என்ன தேவாமிர்தமா? குழந்தை ஆம்பளை மாதிரி ஒரு பொண்ணு வருது, அதுகிட்ட போய் மம்மி மம்மின்னு அலறணும். வருது பட்டாசு கொளுத்தா. மம்மி 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 மம்மியா? நானா? என்னம்மா குழந்தை மம்மி மம்மின்னு உங்ககிட்டே வருது? உன் பாட்டில கீச்சின்னு போய்கிட்டே இருக்கிய. கூட்டிட்டு போ குழந்தைய. இந்த குழந்தை யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. யாருகிட்ட விளையாடுற? மரியாதையா குழந்தைய கூட்டிட்டு போ, இல்ல ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு உன் மானத்தையே வாங்கிடுவேன். எனக்கு தெரியாது. வெள்ளச்சாமி கருப்புசாமி எல்லாம் ஓடியாங்கடா. என்னன்னு கேளுங்கடா. என்ன விட்டுடுங்க. இந்த குழந்தை யாருன்னு எனக்கு தெரியாது. யாரோ நல்லவங்க இருந்தா வாங்க. நான் இருக்கிறேன் நல்லவன். என்னடா பொம்பளை தனியா இருந்தா கலாட்டாவா பண்றீங்க? அத்த போய் அம்மான்றீங்க. அதுவும் இந்த குழந்தை காடாய் உங்களை பீஸ் பீஸா கழிச்சிருவோம். ஜாகிரதை. சரிதான், நிறுத்தியா. என்னமோ தாலியிட்ட புரிஞ்ச மாதிரி பேத வந்துட்டியா. மாதிரி என்ன? இவர் என் புருஷன் தான். சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்னடா சந்தேகம்? எங்களுக்கு இல்ல இது. எடுத்து போடா. அப்புறம் தர போடா. குழந்தை போமா, சட்டை கிட்ட போடு. அதான் உங்க அப்பா. இந்தாங்க சைக்கிள். நோ மென்ஷன். ரொம்ப பயந்துட்டீங்களா? அப்பா, நல்ல சமயத்துல வந்து நீங்க என்ன காப்பாத்துனீங்க. இல்லைன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தையை என் தலையில கட்டிருப்பாங்க. நீங்க கூட பயப்படாதீங்க, எல்லாமே என்னுடைய ஏற்பாடுதான். என்ன கோச்சுக்காதீங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காதலிக்கிறாங்க, எனக்கு மட்டும் காதலே கிடைக்க மாட்டேங்குது. அதனாலதான் உங்களை பார்த்த உடனே காதலிக்கலான்ட்டு. எனக்கு கூட காதலிக்க தெரியாது. ஐயா, அப்ப ரொம்ப சௌகரியமா போச்சு. நம்ம 2 பேருமே காதலிச்சுக்கலாம். எப்படி? நீங்க என்ன பாருங்க, நான் உங்களை பாக்குறேன். பார்த்தா காதல் வரும்னு சொல்லுவாங்களே, இந்த கண்ணோடு கண் நோக்கின் வாய்ச்சொற்கள் கொக்கோ 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 கொக்கோ. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் கொக்கோ கொக்கோ. இது பழைய என்ஜின் மாதிரி. கை பண்ணாங்க. ஐயோ ஐயோ, இப்ப கூடாது. ஊரை பாரு, உலக பாரு, உல்லாசஞ்சோறு. ஊரை பாரு, உலக பாரு, உல்லாசஞ்சோறு. மேலே பாரு, மேடிய பாரு, எல்லாமே ஜாரே. மேலே பாரு, மேடிய பாரு, எல்லாமே ஜாரே. குளத்தை பாரு, குமரிய பாரு, குடியல் ஜோரே. நீந்தும் போது அங்கம் எல்லாம் குளிருது. நீந்த
சிற்றிடை பாரு காது பேசும் கண்ணை பாரு கதைகளும் ஜோறு பாரு உலக பாரு உல்லாசம் ஜோறு போல ஆடுத பாரு ஐயா மனசு மேலே பாரு மேலே பாரு எல்லாமே ஜோறு பொறத்த பாரு குமரிய பாரு குளியலும் ஜோறு என் வாயில ஊட்டி விடு ஐயோ வேணுங்க போயிட்டு வந்துடுறேன் எங்க இருக்கு ஐயோ ஹாய் கீதா கீதா தனியா உட்காந்துருக்கேன் அவன் யாராவது பார்க்கண்டோட வந்திருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லடி இல்லடி நிக்கிறேன் வா தண்ணி குடிக்க போலாம் நீங்க போங்க நான் அப்புறமா பாடிலாம் வசதியான இடம் படுத்துக்கிறதுக்கு தான் அதுக்கு வீட்லயே இருந்திருக்கலாமே ஐயா வீட்டுல பொழுது குட்டிய சொல்ல பாப்பா என் அழக பார்த்து தானே நீ என்ன ரெண்டாம் தரமா கேட்டுக்கிட்ட ஆமாங்க உங்க உடம்பு அழக பார்த்துட்டாங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன் அதுக்காக நீ எது கேட்டாலும் நான் வாங்கி தயார் நான் எது கேட்டாலும் வாங்கி தந்துருவீங்களா நிச்சயமா கேட்கட்டுமா கேளு கேட்டுடுவேன் கேளு எனக்கு உனக்கு எனக்கு பானிபூரி வேணுங்க சீ, ரொம்ப சீர்ப்பா கேட்டுட்டேன் ஒரு நிமிஷத்துல வாங்கிட்டு வரேன் இந்த சோடா எனக்கு ஒண்ணு வேண்டாம் அட சும்மா சோடா சோடா வாங்கிட்டு வாடா வாடான்னு வரட்டுல குடியா காலி பையன என் காலையில ஜாலி பையனா எப்படி வந்தது கீதா அவன் புடவை வந்து சோடா சாப்பிட்டாள் அவன் புடவை கொடு கைய வச்சுட்டாளா அவன் இந்த சோடா வாங்கி அவனு ஒரே அடியா சோடா உடைக்கிற மாதிரி உடைக்கிறேன்
இப்போது காமிக்கிறேன். அவன் ஒரு காட்டு யானை. காட்டு யானையா? துதிக்கையும் காயையும் அறுத்து போட்டு வந்துருச்சா? பச்சி மயக்கத்துல அவன் துதிக்கி அவனே தின்னுட்டான். காட்டு யானை விரிட்டு போறேன். நான் ஒரு ஐயாயிரம் நீ சேர வேண்டாம், நான் சொல்றேன். அவர் யாரை தேடுகிறார்? ஒரு அறிவுள்ள வாலிபனை தேடுகிறார். என்று எனக்காக அந்த ஆள் ஒரு சின்ன பொண்ணை தள்ளின்னு வந்து ஆட்களை லவ் பண்ணிட்டு இருந்தான். சின்ன பொண்ணு இல்ல பையன், பொண்டாட்டி. போய் சொல்லாத, நிறுத்து. எதற்காக வந்தான்? பொருத்தமே இல்லாத அந்த பொண்டாட்டியை லவ் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன போல ஒரு அழகான வாலிபன் தான் காதலை நினைச்சு அவளை தொண்டுட்டான். இவன் அந்த ஆள் கண்ணத்தை ரெண்டு விட்டுட்டான். அவளை துரத்திக்கிட்டு இங்க தேடி வந்திருக்கான். எங்க இருக்கிறான் இப்போ அவன்? இந்த கூட்டத்திலேயே இருக்கான். இருக்கிறானா? ஆமா. இவரா? இல்லை இவரா? இல்லை இவரா? இல்லவே இல்லை. அப்ப எங்க தான் இருக்கிறான் சொல்லு மூடி. என் பக்கத்துல மோடி மஸ்தான் வேஷத்துல உடுக்காச்சிக்கிட்டு இருக்கானே அவன்தான். இந்த உண்மையா ஒத்துக்க மாட்டான். இங்க வந்திருக்கவங்க எல்லாரும் ஆளுக்கு 4 தர்மாடி போட்டீங்களா தான் ஒத்துக்குவோம். சோடாவா? அவன் ஓடா செஞ்சு பிடிச்சிட்டு ஓடியாதான். சோடாவா? அந்த மண்டை ஓட்டுக்காரங்கிட்டவா அந்த ஆட்டமா கொடுப்பான். வர்றாங்க. ஓடியா ஓடியா. ஏண்டா பசி பசின்னு பறக்கிறேன்? சுமாரா எனக்கு வயிறு இருக்குது, அதுல பசி வருது. பின்ன மத்தவங்களுக்கு எல்லாம் முழங்கால பசி வருது. பசி வந்தா பக்கம் பறக்கும்பாங்க. அதுல காதல் ஒண்ணுடா. சமயத்துல நீ நல்லாவே உளறடா. அவர் ஒண்ணு வளரல. வளராம என்ன உண்மையை சொல்றாரு? ஆமா. இத பாரு, கையெல்லாம் நீட்டி பேசுறது காலேஜ்ல ஆசிரியர் நாம 3 பேரும் ஒண்ணா படிக்கும் போது எவ்வளவு ஒத்துமையா இருந்தோம். ஆளுக்கு ஒவ்வொரு புடிச்சிட்டு வந்தோம். இங்கேயும் பார்ட்டி உடையுது. ஆமாடா, எதுக்கு வந்தோமோ அதை விட்டுருங்க. உட்காந்து கும்மி அடிக்கிறானுங்க. எழுத்துரு. நீ போய் அப்படி ஓரம் கட்டுவோம். இந்த பக்கம் போலாமா? அந்த பக்கம் நான் வாட்ச்மேன் குடும்பம் இருக்குது, அப்படி போ. அவங்க போயிட்டாங்க, நமக்கு என்ன வேலை? போலாம். அதோட இது சின்னதா இருக்கு, பரவாயில்ல. உன் அன்பு பெரியது. கமா, இதை பழம் இருக்கிறேன். எப்படியோ இதுல நமக்குள்ள ஒரு உடன்பாடு வந்தாச்சு. இனிமே தனியா ரசிச்சே சாப்பிடலாம். அவங்க இருந்தா பரவாயில்ல, டிஃபன் எடுத்துக்கிறான். எதுக்கு எடுத்தாலும் அவசரம். இது பெருசு பெருசா வச்சிருக்கேன். என்ன நம்ம எடு ஒரு மாதிரியா அவளுங்களை விட்டு வந்துட்டோம். ஆள் இல்லாத இடம். இந்த காலத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறீங்க. எங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற வாழ்க்கை சுவையா இருக்குமா? கல்யாணத்துக்கு பிறகு காதலிக்கிறது சுவையா இருக்குமா? கல்யாணத்துக்கு பிறகு எங்க காதல் பண்றது? காலை சுத்தி தான் குட்டிங்க அலையுமே. அத்தனை பேரையா பெற்று போறீங்க? நம்ம கையிலயா இருக்குது. எங்க 2க்கு மேல வேண்டாங்க. ஆமா, இப்பவே கண்ட்ரோல் பண்ணு. பேசாம இரு. மரம் வச்சா தண்ணி ஊத்துவான். இத பாத்தியா, கரண்டி ஆகிறதுக்கு முன்னே வெளியே வந்துருச்சு. நீ எந்த காலேஜ்ல படிக்கிறேன்? உமன்ஸ் காலேஜ்ல. நான் கூட அந்த காலேஜ்ல தான் படிக்கிறேன். அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஜென்ஸ் காலேஜ்ல படிக்கிறேன். என்ன படிக்கிறீங்க? புஸ்தகம் படிக்கிறேன். பாட புஸ்தகம் தான். நல்லாவே ஜோக் அடிக்கிறீங்க. அன்பே, உன் ஆயுசு உள்ள வரைக்கும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். நீ அல்ப ஆயுசுல போயிட மாட்டேன்னு நான் நம்புறேன். ஐயா, போட்டு எப்படி வாயில ஊட்டு. தோல் கூட நல்லாவே தான் இருக்கு.
இப்படி ஒரு லட்டு நான் சாப்பிட்டதே இல்ல. லட்டு இல்ல, மெது பக்கோடா. எது பக்கோடா? இது பக்கோடா. அதான் என்னடா அது காரமா இருக்குதுன்னு பார்த்தேன். கார லட்டு. வெரி குட் வெரி குட். அம்மா எனக்கு இதெல்லாம் போதும். நீ என்ன பண்ண போற? ஏன் கண்ணத்துல கை வச்சிட்டு இருக்க? நீங்க சாப்பிடுறத நான் வேடிக்கை பார்க்க வரல. வேண்டாம், நீ மூணு விளையாடு. இப்படி தனித்தனியா சாப்பிட வரல. இப்ப என்ன பண்ணுங்கிற? அங்க பாருங்க. அடே இல்ல பசங்க பல பெண்களை ஏண்டா காதல் பண்றான்னு இப்பதான் புரியுது. இதுல இப்படி ஒரு சுகம் இருக்கா? என்னது வடையா? நடுவுல குச்சி குத்தி கொடையா பிடிச்சுக்கலாம் போல இருக்க. இப்பவே ஊட்டி பழகிக்க, அப்பதான் குழந்தை பத்தா சௌரியமா இருக்கும். தருத்திரப்பை இவன் புத்தி எங்க போகும்? எச்சசோட சாப்பிடுறான். அதுலதாங்க டேஸ்டே இருக்கு. நீ வேணா போய் சாப்பிட்டு இந்த ஆப்பிளையும் பார்த்து கண்ணத்தையும் பார்த்தா ரெண்டுத்துக்கும் வித்தியாசமும் தெரியல. அங்க பாருங்க. அவனை விட பண்ணாத. என்கிட்ட கேட்டிருந்தா இன்னொரு ஆப்பிள் தர மாட்டேன். அப்படியே ரெண்டு பேரும் திங்கிறாங்க. காதலர்கள் எல்லாம் அப்படி சேர்ந்து சாப்பிட்டா குஷியா இருக்கும்ன்றியா? பாத்தியா என்கிட்ட சொல்லாமே அனுபவிக்கிறானுங்க. இத சொல்லித்தான் தெரியுமா? சிலத சொல்லியும் தெரிஞ்சுக்கலாம், சிலத பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். சரி வா, நம்மளும் அவங்கள மாதிரியே தயிர் சாப்பிட்ட பாதியா கடிச்சு சாப்பிடுவோம். தயிர் சாப்பிட்டா கடிச்சு எனக்கு கூட வேண்டாம். இந்தா கூட என்ன இது? நீ தானே சேர்ந்து சாப்பிடலான்னு சொன்ன. இப்ப நீயே தட்டி விட்டேன்னா என்ன? நான் தான் அப்படி சொன்னேன். இப்ப முடிவு மாத்திக்கிட்டேன். இப்ப இந்த சுகத்தை அனுபவிக்கலாம். நாளைக்கு வேற கூட வாங்கி தரேன். ஐயோ அது இல்லைங்க. அடுத்த வாரம் சம்மர் வெக்கேஷன் வருது. 20 நாள் லீவு. நீங்க ஊருக்கு போயிடுவீங்க. உங்களை நினைச்சு ஏங்கி இழைச்சு பேசாம இருந்தேன். நாளுக்கு நாள் 70 நாள் இழைச்சின்னா அப்புறம் எலும்பு கூடுதான் மிஞ்சம். அப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிடும். நீ ஏன் கவலைப்படுற? அப்படி பிரிய விட்டு வேணா நானு. அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான்? நம்ம 6 பேரும் சேர்ந்து தனியா ஒரு டூர் போக போறோம். எங்க தெரியுமா? எங்க? காஷ்மீர். காஷ்மீர்க்கா? அம்மா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? எனக்கு இப்பதானே தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியாது. அப்ப இருங்க, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். கீதா ஏன் உத்தரவு வந்துடுறேன். கீதா. ஐயோ ராஜி கூப்பிடுறா. வாங்க. தீபா வாங்கடி. ராஜி கூப்பிடுறாங்க. என்ன கல்யாணம் போய் அதுக்குள்ள விட்டுட்டா? எதுக்கு லாய்க்கலாதவன்? என்ன ஹாப்பி நியூஸ்? ஒரு குட் நியூஸ். என்னடி குட் நியூஸ்? என்னடி ஹாப்பி நியூஸ்? நம்ம எல்லாருமா சேர்ந்து காஷ்மீர் போறோம். யார் சொன்னது? காஷ்மீர் போனா எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படியோ இருக்கும். இப்ப எனக்கு எப்படியோ இருக்குது. ஏண்டா எப்படா காஷ்மீர் போறது? அது ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் இல்ல. ஒரு 6 டிக்கெட் இந்தியன் ஏர்லைன்ஸ் எடுத்துட்டா நேரம் டெல்லியில போய் இறங்கிடுறோம். அங்க இந்த காதல் சின்னமான தாஜ்மஹாலை சுத்தி பார்த்துட்டு ஒரு 2-3 நாள் தங்கிடுறோம். அப்படியே பக்கத்துல தங்கிடுறோம். சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து சமாளி கட்டிடுவாங்க. தப்பு இல்ல. அப்படியே இன்னொரு பிளேன் எடுத்து காஷ்மீர்ல போய் இறங்கிடுறோம். அங்க ஓபராய் ஹோட்டல்ல தங்கிடும். இந்த பனிமலைகள் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இந்த பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒரு 70 நாள் கழிச்சு மெட்ராஸ்க்கு திரும்பி வந்துடுறோம். 2 மாசமா? இதுக்கெல்லாம் எவ்வளோடா செலவாகும்? அதிகமா ஒண்ணாது. ஒரு 50,000 ரூபாய். சமாளி. அவங்க வீட்டுல பர்மிஷன் வாங்கல. வாங்கடி போலாம். கொஞ்சம் வளையல கொடுத்துட்டு போயேன். வாடா கண்ணா, அன்பு பச்சாடா போய் வாங்கிக்கடா. ஏண்டா காஷ்மீர் போறதுக்கு 50,000 ரூபாய் வேணும். only 50,000. அந்த பணத்துக்கு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது காஷ்மீருக்கு போலாம்னு சொன்னதும் இல்லாம படக்குன்னு ஐடியாவை போட்டு 50,000 ரூபாய் இருந்தா போதும்னு சொல்லிவிட்டிய. பணத்துக்கு எங்கடா போறது? ஏன்டா சும்மா உயிரை வாங்குறீங்க? 50,000 ரூபாய் பணம் என்கிட்ட இருக்குடா. என்கிட்ட நிஜமாவா? சத்தியம். தூக்குடா. அந்த பக்கம் போவாதீங்கடா. ஏன்டா அங்க ஒரு வெத்தலமா கடையில ஒரு 5 ரூபாய் பாக்கி. ஏன்டா விட்டீங்க? என்னமா 50,000 ரூபாய் இருக்குன்னு 5 ரூபாய்க்கு அலற? எங்களா ஏமாளிங்க நினைச்சிட்டியா? நிச்சயமா ஏமாளிங்க தான். மட பசங்கடா. சில்லற கடன்ங்கிறது வேற, சிறு சேமிப்புங்கிறது வேறடா. அப்ப உண்மையிலேயே உங்ககிட்ட பணம் இருக்கா? இருக்குடா. அப்ப தூக்குடா. போடா. இவன் இருக்கும்பா நம்ம தூக்கணும், இவன் இல்லம்பா நம்ம போடணும். இதே வேலையா போச்சு. வேண்டாப்பா,
உங்களுக்கு 50,000 ரூபாய் வேண்டாம் சொல்லுங்க, நான் நடந்தே போறேன். கல்யாணம் அதெல்லாம் சொல்ல முடியாது. கல்யாணம் கல்யாணம். காக்கா பிடிக்கிறோம். காக்கா பிடிக்கிறதுக்கு காஷ்மீர் போகணுமா? இங்கதான் நிறைய இருக்கு. ஐயோ, காஷ்மீருக்கு காக்கா பிடிக்க போகலப்பா. வேற எதை பிடிக்க? வெள்ளி பனிமலையில துள்ளி துள்ளி ஆடுறதுக்கு, பனிக்கட்டி மேல சறுக்கி சறுக்கி விளையாடுறதுக்கு. காஷ்மீர் பார்க்காத ஜென்மம் ஒரு ஜென்மமா? காஷ்மீரை பார்க்காத கண்ணு ஒரு கண்ணா? ஐயோ, எனக்கும் ஆசையை தூண்டிட்டீங்களே, நானும் வரேன். ஐயோ, ஏன்? எங்களுக்கு ஒண்ணும் அப்செக்ஷன் இல்ல டாடி. ஆனா இது காலேஜ் எக்ஸ்கர்ஷன், 40 பொண்ணுங்க கூட வராங்க. 40 பெண்களுக்கு நடுவுல நீங்க வந்தா நான் ஏன் நடுவுல வர்றேன்? நான் ஒரு ஓரமா வந்துட்டு போறேன். எப்படி வந்தாலும் உங்களுக்கு சரிப்பட்டு வராதுப்பா. நீங்களே போயிட்டு வாங்க, போங்க. நானும் குழந்தைகளோட காஷ்மீர்ல போய் பனிக்கட்டி மலையில சரிக்க விளையாட்டுலாம். உனக்கு பனிக்கட்டி மலை சரிப்படாது, நீ பரங்கி மலைக்கே போ. அந்த பொட்டியை பாரு, அந்த புஸ்தகத்தை எடு, அங்க கொடு, நீ கைய விடு. 5 லட்சம் ரூபாய் நோட்டை எடு. 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரே நோட்டா? அட்டே, தமிழக அரசு லாட்சி வாங்கிட்டு 5 லட்சம் ரூபாய் நோட்டுன்னு சும்மா. இது ஒன்னும் சாதாரண சீட்டு இல்லடா. 60 வருஷம் உங்களை அந்தர் தியானம் பண்ண சுந்தர் சுவாமிகள் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த சீட்டாது. அது யாரு அந்தர் தியான சுந்தர் சுவாமி? உனக்கு ஹிட்லர் தெரியுமா? தெரியும். அவர் சோல்ஜரா இருக்கும்போது தெரியுமா? அது எனக்கு தெரியாது. அவருக்கு தெரியும். அவர் தான் அவர் கையை பார்த்து சர்வாதிகாரி ஆக போறேன்னு சொன்னது. அதே மாதிரி எங்கிட்ட சொன்னார், சர்வாதிகாரி ஆக போறேன்னா மடையா இந்த லாட்டரி சீட்ல நமக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு விடும் சொன்னாரா? எங்க அந்தர்ஜால சுந்தர் சுவாமிகள் சொன்னா நடக்கும், நடக்கிறதா சொல்லுவார். இதை நாங்க நம்பணும். நம்பு, வேற வழியே இல்ல, நம்பியே தீரணும். சரிடா, இந்த டிக்கெட்டையாவது பத்திரமா வைடா. இந்த புட்டியில வைக்காத, பீரோல கொண்டு போய் வைப்போம். அப்ப பத்திரமா போகணும். நம்ம காஷ்மீர் போறோம். அப்படியா? வெரி குட். காஷ்மீருக்கு எப்படி போறோம்? கப்பல்லையே போறோமா? என்ன இப்ப காஷ்மீருக்கா? ஜவுளி கிடைக்குங்க. அதுக்குள்ள ஜவுளி கிடைக்கா? ஆமா, உனக்கு எதை எடுத்தாலும் அவசரம் தானா? இந்த வயசுல அனுபவிக்க வேண்டியது இந்த வயசுலயே அனுபவிச்சிடணும். ஆனா அப்படி ஜவுளி கடையில போய் என்ன அனுபவிக்கும்? காஷ்மீர் குளிர் பிரதேசமாச்சே, ஸ்வெட்டர் வாங்கணும். அதுக்காகத்தான். நீதான் கூடவே இருக்கிய, குளிர் எப்படி வரும்? ஒற்று வேண்டாம். அறிவு இருக்கா உனக்கு? 24 மணி நேரமா அவங்க நம்ம கூடவே இருக்க முடியுமா? அப்பப்ப தனியா நம்ம குளிக்க வெளிக்க போச்ச குளிர் எடுக்காது. அப்ப ஸ்வெட்டர் தேவைப்படுமே. ஜவுளி கடைக்கு நாம போறோம். செல்வம், நான் நேரா ஜவுளி கடைக்கு போய் உனக்கு உள்ளன்ல ஒரு ஸ்வெட்டர், உள்ளன்ல ஷர்ட், உள்ளன்ல பேண்ட், உள்ளன் அண்டர்வேர் எல்லாத்தையும் வாங்கி வச்சிடுறேன். உனக்கு என்னடா வேணும்? எனக்கு உள்ளன்ல ஒரு வாட்ச், உள்ளன்ல கூலிங் கிளாஸ், உள்ளன்ல 2 மோதிரம். ஓகே, ஆளுக்கு 2000 ரூபாய் செலவு. ஏன் அலறீங்க? உங்களுக்கு 2000 ரூபாய் ஆளுக்கு. 6 × 2000 15,000 ரூபாய் செலவு. அவ்வளவுதான். இவன் கணக்குல பார்த்து பண்ணுவோம். எனக்கு வயிறு ஒரு மாதிரியா கடமைனாங்க. நீங்களே போயிட்டு வந்துருங்க, என்ன விட்டுருங்க. போற வழியில டாக்டர் வாங்க. அங்க பாத்துக்கலாம். கல்யாணம் அந்த 3 பொண்ணுங்களும் துணிகளை மூட்டை முட்டியா கட்டுதுங்க. ஐயோ, பில்லு வேற தீட்டுறான். அவரே மாட்டி விட்டுறாண்டா. கவலைப்படாத, பில்லு வரும்போது நான் மயங்க விழுந்துறேன். டக்குன்னு தூக்கி போடுங்க. கவனிங்க. என்னடா மாறி மாறி ஸ்டாம்ப் ஊத்துறீங்க? ஜவுளி கடையில மயக்கம் போட்டு விழுந்ததுனால நம்ம மானமே தப்பிச்சுக்கிறான். இல்லன்னா அந்த ஜவுளி கடையில இருக்கிற அந்த கஜக்கோழியை நம்மள கைமா பண்ணிருப்பாங்க. இவள் என்னடா ஹோல்சேல் கடையில இருந்து ரீட்டைல் கடைக்கு சரக்கு எடுக்கிற மாதிரி துணியை மூட்டை கட்டுறாங்க. என்னடா துணியை பார்த்தா இப்படி அலையிறாங்க? நீ என்னைக்கு காஷ்மீர் போகலான்னு ஐடியா கொடுத்தியோ அன்னில இருந்து ஆபத்துக்கள் அடுக்கடுக்கா வருகிறான். இன்னும் என்னென்ன வருமோ? இன்னைக்கு ஜவுளி கடையில மயக்கம் போட்டு விழுந்ததுனால நாம் தப்பிச்சோம். ஆனா நாளைக்கு அந்த பில்லை செட்டில் பண்ணிட்டு துணிகளை வாங்கி கொடுங்கன்னா என்னடா பண்றது? மறுபடியும் மயக்கம் போடுறது. அதுக்கு ஐடியா நான் சொல்றேன். என்னடா நாளைக்கு பணத்தோட போறது? பணத்துக்கு என்னடா பண்றது? ஓஹோ, பணத்தோட போடுமோ? என்னடா ஐடியாக்கு முடிக்கிற? இருடா, ஐடியா இங்கதான் வச்சேன். கவனத்தை கண்ட இடத்துல வச்சிருவானே. யாரு
உங்களுக்கு தெரியுதா? இவங்கிட்ட வட்டி கொடுத்தே பல பேர் செத்தான். அப்ப நாம இவனை சாகடிக்கணும். இவங்கிட்ட வட்டிக்கு பணத்தை வாங்குவோம். வாங்கின கடனை எப்படா திருப்பி கொடுக்குறது? கடனை உடனே வாங்கி உடம்ப சேர்த்து கடங்காரம் வந்தா உடம்ப காட்டுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இவங்கிட்ட வட்டிக்கு பணத்தை வாங்கி பில்ல செட்டில் பண்ணி துணியை வாங்கி அவர்களுக்கு தந்துடுவோம். அதனால இவங்கிட்ட நாம வட்டிக்கு பணத்தை வாங்குவோம். அதெல்லாம் பாத்துட்டேனே. நீங்களும் யாரு? என் பேர் ராமசாமி. என் பேரு கோயிச்சாமி. நான் ரங்கசாமி. சாமி 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 3 சாமி. எங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் வட்டிக்கு வேணும். மண்டியில மசாலா இருக்குது. ரோட் மேல பணம் கேட்கறேன். கூட எங்க சொல்லு. ப்ராப்பர்ட்டி பாக்குறோம், பைசா கொடுக்குறோம். வீடா? என்ன வீடா? நமக்கு வீடு கிடையாதா? நீங்க நம்பர் 19 ஆண்டாள் ஸ்ட்ரீட் வாங்க. நம்ம வீடு தான். ஆரேரு ஆண்டாள் ஸ்ட்ரீட் போறோம். வீடு பாக்குறோம். நாங்கெல்லாம் ராயல் ஃபேமிலி, கௌரவமான குடும்பம். வரும்போது நீங்க இந்த ட்ரெஸ்ல வராதீங்க. கவலைப்படாது. பேண்ட் போட்டு வரோம். நீங்க மேலதான் போட்டு அறிவு இருக்கா அவனுக்கு? ஆண்டாள் சிட்டி நம்பர் 19 சொல்லிட்டு அது யாரு விடுறா? ஆண்டாள தான் கேட்கணும். எனக்கு தான் தெரியும். வாய்க்கு வந்த நம்பர் சொல்லிட்டு போறா. எவ்வளவோ சமாளிச்சோம், இதையும் சமாளிப்போம். 19 நம்பர் வீடுடா. நான் சொல்லல, இந்த தெருவில் ஒரு 19 இருக்குண்டா. ஏடா 19 போட்டா 19 எனக்கு தெரியாதா? அறிவு இருக்கா? சோனா பிரியா நாடகம் நடிக்க வீடு அது. எவங்கண்டா ஏதோ வாயில வந்த நம்பர் சொன்ன இங்க வந்திருக்கோம். ஏண்டா 10 என்ன சொன்னீங்க? 19 நம்பர் வீடு எங்க வீடுன்னு சொல்லிருக்கேன். இப்ப என்னடா பண்றது? ஏதாவது ஒரு செட்டப் பண்ணிப்போம். உள்ள போய் இது நம்ம வீடு மாதிரி செட்டப் பண்ணுப்போம். நாடக ஜோதியை செட்டப் பண்ற மூஞ்சி இவருக்கு தான் இருக்கு. நீ போனா பொம்பளை மாத்தி விடுறது நீ செட்டப் பண்றது. அதுவும் பழைய நாடகம் நடிக்க எப்போ நான் நீ தானே சொன்ன. தேனு தேனு நம்ம சூனா பண்ண வீட்டு ஆட்சி இல்ல, அங்க ஒரு சினிமா கம்பெனில உன்னை பத்தி சொல்லிருக்காங்க. அவங்க எல்லாம் இப்ப உன்னை பார்க்க வர்றாங்கடி. இந்த ஒரு படத்துல கதாநாயகியா புக் பண்ணி சாவாக்கிடுவாங்க. மட்டும்தான் வருவாரா? டைரக்டரும் வருவாரு, அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜரும் வருவாரு. இத்தனை பேரா? என்னமா இப்படி சொல்ற? இத்தனை பேர் வந்தாதான் கலந்து பேசி யோசனை பண்ணி உன்னை சாராக்க முடியும். என்னம்மா என்னடி ரொம்பதான் கூச்சப்படுற? இதெல்லாம் பார்த்தா நீ எப்படி ஹீரோயினி ஆக முடியும்? நம்ம சூனா பண்ண வீட்டு ஆட்சி இல்ல, அங்க ஒரு சினிமா கம்பெனில உன்னை பத்தி சொல்லிருக்காங்க. அவங்க எல்லாம் இப்ப உன்னை பார்க்க வர்றாங்கடி. இந்த ஒரு படத்துல கதாநாயகியா புக் பண்ணி சாவாக்கிடுவாங்க. மட்டும்தான் வருவாரா? டைரக்டரும் வருவாரு, அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜரும் வருவாரு. இத்தனை பேரா? என்னமா இப்படி சொல்ற? இத்தனை பேர் வந்தாதான் கலந்து பேசி யோசனை பண்ணி உன்னை சாராக்க முடியும். என்னம்மா என்னடி ரொம்பதான் கூச்சப்படுற? இதெல்லாம் பார்த்தா நீ எப்படி ஹீரோயினி ஆக முடியும்? யாரு தம்பி? யாரு தம்பி? வந்து அண்ணாக்கு தம்பி நானே. வேலை எது? 19 நம்பர் வீடு தானுங்களா? ஆமா, நீங்க ப்ரொடக்ஷன் மேனேஜரா? ஆமா ஆமா. ஐயோ, மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. அவங்க 2 பேரும் வரலையா? எவங்க? அதாங்க டைரக்டரும் ப்ரொடியூசரும். 2 பேரு? ஆமா, ப்ரொடியூசர் டைரக்டர். அவங்க வந்து நான் வெளியே இருக்காங்க. வெளியிலயா? அவங்கள வெளியில நிறுத்தி வைக்கலாமா? உள்ள கூப்பிடுங்க. உள்ளே கூப்பிடலாமா? உள்ளேனா? 19 எவ்வளவு சௌகரியம் இருக்கு. நான் கூட்டு வரேங்க. கூட்டிட்டு வாங்க. சினிமாக்காரங்க வராங்க. பக்கத்தில் நிக்க முடியல. இப்போ அவங்க ஒரு டைரக்டரையும் ப்ரொடியூசரையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்க 2 பேர்ல ஒத்தம் ப்ரொடியூசர் ஒத்தம் டைரக்டர் சொல்லிட்டோம்னா வர 10 சமாளிக்கலாம்டா. 2 பேரும் யாரா டைரக்டர்? இவன் நொந்து போயிருக்கான். இவனை ப்ரொடியூசர் வச்சுக்கோ. டைரக்டர் வாங்க. பாப்பா எப்படி சாப்பாடு காலத்து ஆடுமா? பாப்பா பெரிய பாப்பா சின்ன பாப்பா? அம்மா நான் சொல்லீங்களா? இவங்கதான் ப்ரொடியூசர். இவருதான் கொண்டனாப்பட்டி குடுமி கோவிந்தசாமி. குடுமையை காணுமே. அது எங்க அப்பா வச்சிருந்தாரு. இவர் எடுத்துட்டாருங்க. இவர்தான் டைரக்டர் சவனம். பார்த்தாலே தெரியுது. வணக்கம் டைரக்டர் சார். ஷார்ட் கட் தெரியுமா? உங்களுக்கு தெரியாத ஷாட்டா? அம்மா இவர் செட்டுக்குள்ள பூந்தாருன்னா ஒரே டேக்ல ஒரு ஷாட் எடுத்துருவாரு. நான் கொஞ்சம் ஸ்பீடுங்க. லைட்ட போட்டாக்குன்னா பேய் ஏடி நான் ஏடி. தம்பி கொஞ்சம் வாங்க. அவங்க 2 பேர் இருக்காங்க. அதனால என்ன பரவாயில்ல. ஆய் சரி. நம்ம படத்துக்கு கதை வசனம் யாரு? நான் தான். ஐயோ ஐயோ ஐயோ, மியூசிக்கே அது நான் தான். ஐயோ ஐயோ ஐயோ, ஹீரோ அது நான் தான். ஐயோ 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 ஐயோ, சகலகலா வல்லவர் போல இருக்கு. எனக்கு 64 கலை அப்படியே தெரியுங்க. அவருக்கு கையில தொழில் இருக்குங்க. தொழில் இருக்கா? உட்காருங்க. என்னங்க தொழில் இருக்கிறதுக்கே தேனன்றீங்க. இவர் கையில பணமே இருக்க? பணம் இருக்கா? நீங்களும் உட்காருங்க. தேனு தேனு. அப்ப நான் எப்படிங்க? தேனு வரட்டும். என்ன பாப்பா? பேர் என்ன? தேனா பிரியா. அவன் உன் பேரு சோனா பிரியா, அது பேரு தேனா பிரியா. ஆமா ஏமா
எது வரைக்கும் படிச்சிருக்கேன்? 10 வரை. ஏங்க ராத்திரி 10 மணி வரைக்கும் படிப்பீங்களா? சும்மாடா 11, 12 அவங்க தாண்டுவாங்கடா. ஆமா உனக்கு டான்ஸ் ஆட வருமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? என் பொண்ணை விட்டு பாருங்க, அப்படி பம்பரமா ஆடுவான். விட்டா தானே. ஆமா இல்ல எதை கேட்டாலும் நீயே பேசிட்டு இருக்க. அதுக்கு பேச வராதா, பேச தெரியாதா? இந்த காலத்துல எந்த நடிகை பேசுறான்? என் பொண்ணு பேசுறான்னு வெளியில தெரிஞ்சா இருக்கிற 1-2 சான்ஸும் போயிடும். வேணா டப் பண்ணிக்கங்க. அது சரி. அதான் என்னால முடியாது. சரிங்க சார். சார் டைரக்டர் சார் உங்களை பேசல அவங்க. அவங்களுக்கு ஒரு புள்ள வேணுமா சீனுக்கு? நீ தான் போயிருக்க. நான் எப்படி? நான் எங்க அப்பாவுக்கு ஒரே புள்ள. நீ போடா. போடா. சிறப்பா பிறக்க கூடாதுங்கிறது. ஏன்னா என்ன செய்யணும்? படுப்பா. ஒண்ணும் தப்பு வராது. நான் பாத்துக்கிறேன். ஒண்ணும் வராதுங்களே. அவ்வளவு மீதியான வரப்போகுது. உங்களை நம்பி படுக்கிறேங்க. நீ இப்ப ப்ரொடக்ஷன் மேனேஜர்ல லோகிதா சார். வாடா என் கண்ணின் மணியே. என்ன கூப்பிட்டீங்களா? அடச்சே, நீ போனாம்பா படுக்கணும். போனோமா? ஆமா. வர்றா. கடவாடா என் கண்ணின் மணியே. கடவாடா என் கண்ணின் மணியே. என்னம்மா நீங்க படுக்க சொன்னா டக்கு டக்கு போடுங்க. போனோம் தாளம் போடாது. கடவாடா என் கண்ணின் மணியே. இன்னைக்கெல்லாம் பார்க்கலாம். அடவாடா என் கண்ணின் மணியே. பயப்படாத. அடவாடா என் கண்ணின் மணியே. வந்தொரு முத்தம் தாடா என் கண்ணின் மணியே. அக்கா இப்படி தெரிஞ்சா நான் பார்த்திருக்கேன். அடவாடா அடவாடா அடவாடா. அரே முனுசாமி, வாங்க. யார் இது? நம்ம ஃபைனான்ஸ். நல்லா பண்ணு. ஐயோ, வாங்க வாங்க வாங்க, கையை பிடிச்சு உட்கார வையண்டி. உங்க போறாரு. அரே முனுசாமி, சம்சாரம் இது எங்க அக்கா. என் தம்பி எங்க அக்கா இல்லக்கா, இது எங்க சோப்பா, இது எங்க பாப்பா, எங்க டிவி எல்லாம் எங்க. நம்ம பாப்பா நல்லா இருக்கு. அக்கா நானு நல்லா இருக்கு. யாரா போய் ஆலிச்சு கொண்டாக்கா. ஃபைனான்ஸ் டீ நான் ரொம்ப பிடிக்கும். நீ போய் கொண்டாமா போ. அரே டீ வேணா பேபி, நீ வா. இல்ல வேணாம், போய் டீ கொண்டாமா. எல்லாம் பாத்தீங்களா சார்? அரே வீடு பார்த்தது, சோபா பார்த்தது, பாப்பா பார்த்தது, பணம் சார். அரே கபர்தார், மாசம் 5ஆம் தேதி நான் இந்த வீட்டுக்கு வருது. இந்த வீட்டுக்கு தானே சார்? எங்களுக்கு நான் தாராளமா வாங்க வருது, நான் வட்டி வாங்குது. நாங்க தரலாம், எங்க அக்கா தரோம் வாங்கிக்க. இப்ப நான் போகுது. ஹார்லிக்ஸ் வேண்டாம். பாப்பா வருது வந்து 5ஆம் தேதி அதையும் பார்த்து. அப்ப நான் போறேன். போறான் ஃபைனான்ஸ் அக்கா. உள்ள அமைக்கிறா. என்ன காணா? அது அவர் வேற ஒரு படம் பூஜைக்காக போயிருக்காரு. அவர் போன என்ன உங்க பாப்பாவை பார்த்தாலே இல்லையோ பணம் தாரேன்னு ஒத்துக்கிட்டாரு. பணம் தரேன்னு சொல்லிட்டாரா? அடிக்கடி வீட்டுக்கு மேல வரேன்னு. ஐயோ, அடிக்கடி வேற வரேன்னு சொன்னாரா? 5ஆம் தேதி தான் 5ஆம் தேதி. தம்பி இங்க வாங்க. நானே சாப்பிடுங்க. ஐயோ, நான் மட்டும் எப்படா காக்கா குடி குடிச்சுப்போம். தம்பி நம்ம படம் எப்ப பூஜை? 30ஆம் தேதி ஐயோ. பிப்ரவரி மாசம். ஆனா நம்ம ஷூட்டிங் இந்தியாவிலே கிடையாது. ஆமா, அமெரிக்கா, ஜப்பான், ஈஜிப்ட்ல தான். மூஞ்சிய பார்த்தாவே தெரியும். முதல் சீன் என்ன தெரியுமா? தள்ளுங்க. ஏன்? தள்ளுற சீன். தள்ளுங்க. முதல் சீன் லவ் சீன். நீதான் சீனியோ. நீங்க நான் வந்து டீச்சர். ஆமா, இவன் சிஸ்டர், நான் வில்சி, இவன் சாமினாரு. நான் சீசு. கிளியோபட்ராவுக்கு அம்மாவே இல்லையாக்கும். ஐயோ, அப்படி ஒரு கேரக்டர் இருக்குதே. இருக்குனா? அந்த ரோலை நீங்க தானே செய்றீங்க. ஐயோ, நானா? முதல் சீன்லயே சேர்த்துறீங்க. நான் பத்தி கவலை இல்ல. அப்ப நாங்க வரட்டாங்க. நீங்க ரெடியா இருங்க, நான் வரேன். செத்தா என்ன, என் பொண்ணு ஸ்டாரானா போதும். ஏ ராஜா, கிளியோபட்ரா வாய்ப்பு நீனா இந்த சினிமா உலகமே உன் காலடியில தான். என் கண்ணு தங்கக்கிளி உந்தன் மொழி சங்கத்தமிழ் நாள்தோறும் நீ பேச வேண்டும், 14 நான் பாட வேண்டும். தங்கக்கிளி உந்தன் மொழி
சங்கத்தமிழ் நாள்தோறும் நீ பேச வேண்டும் அகநானோரும் நாம் பாட வேண்டும் செவ்வாழை பூவிங்கே வாயார நானும் பேரிங்கே காத்து செவ்வாழை பூவிங்கே வாயார நானும் பேரிங்கே நாள்தோறும் நீ பேச வேண்டும் மகனானோரும் நான் பாட வேண்டும் அங்கங்கள் எங்கெங்கு என்னென்ன ஆராய்ந்து நான் பார்க்க வாங்கல்ல அங்கங்கள் எங்கெங்கு என்னென்ன ஆராய்ந்து நான் பார்க்க வாங்கல்ல என்னம்மா அப்படியே திகச்சு போய் நின்னுட்ட? நான் கிளியோபாட்ராவை நடிச்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். உனக்கு என்னடி ராஜாத்தி எலிசபெத் டைலர் மாதிரி இருப்ப. போங்கம்மா. அந்த படுபாடு டைரக்டர் அப்படி குழுக்கிறதே குழுக்கிற பார்த்து என் நம்பரா குழுக்கப்பா முருகா நீ குழுக்கிறதா நாங்க காப்பி பார்க்கறதே இருக்கு முருகா உன்னை நம்பித்தான் நாங்க லாட்டரி சீட்டை வாங்கியிருக்கோம் எங்களை லாட்டரி வைக்க விட்டுறாது முருகா கையில இருந்த துட்டுக்கு ஒரே ஒரு சீட்டு வாங்கணும் நீ ஒரே ஒரு 5 லட்சம் விழுக வச்சிரு உனக்கு 2 சைடு 2 கொண்டாட்டி எங்களுக்கு ஒரே ஒரு சைடுக்கு ஒரே ஒரு கொண்டாட்டி கொடு எங்க காவடி எங்களோட சேர்த்து வச்சுட்டேன்னா இதை கண்ணத்துல வேறு குத்தி காவடி எடுப்பான் நான் வெறும் காவடி தான் எடுப்பேன் நான் சிம்பிளா ஒரு தேவை வச்சுக்கிறேன் எப்படியோ ஏதோ செஞ்சிடறேன் முருகா இந்த நம்பிக்கை நீ நினைக்கிறாரு குழந்தைகளே கவலைப்படாதீங்க என்னுடைய அந்தர்ஜால சுந்தர் சுவாமிகள் நம்மளை ஏமாத்த மாட்டா அப்படின்னு நினைக்கிறேன் சுவாமிகளை
ஏண்டா லாட்சி டிக்கெட் வாங்கினா பரிசு விழும்னு யாரா சொன்னது? அந்த ரத்தியான சுந்தர சாமியா? முதல்ல இவனை உதைக்கணும், அடுத்து அந்த சாமியாரை உதைக்கணும். அந்த சாமியாரை நீ உதைக்கவே முடியாது. ஏண்டா அந்த இடத்துல இருப்பாரா? அந்த மாதிரி சாமியாரே கிடையாது. யோசிச்ச பயல சும்மா இருக்க மாட்டாம லாட்சி டிக்கெட்ல பணம் வரும், உங்களை காஷ்மீர் கூட்டு போறோம்னு 3 பொண்ணுகள்ட்டையும் சொல்லி இருக்கிறோம். ஆனா சொன்னதான் சொன்னோம், மகாபலிபுரம் சொல்லிட கூடாதா? அதானே. ஆனா திருவத்தூர் பக்கத்துல பட்னத்தார் கோயில் சொல்லிட கூடாதா? ஏண்டா டேய், இப்ப காஷ்மீருக்கு போறதுக்கு பணத்துக்கு என்னடா பண்றது? ஐடியா பண்ணியாச்சு. ஐடியா குத்தாதீங்க, குனிஞ்சு பாருங்க பேப்பரை. நியூஸ படிக்கிறேன் கேளுங்க. சென்ற வாரம் சென்னையில் மிக துணிகரமாக ஒரு பேங்கில் இருந்து ஒரு வாலிபன் 5 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்தது உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததே. எங்களுக்கு தெரியாது. குறுக்க பேசாதீங்க, மேல படிக்கிறேன் கேளுங்க. அந்த பணத்தை மீட்டு கொடுத்த ஒரு வாலிபனுக்கு அந்த பேங்கே 50,000 ரூபாய் இனாம் வழங்கி உள்ளது. இதுக்கும் நம்ம டூருக்கும் என்ன சம்பந்தம்? உள்ளது. எப்படிடா? இதே மாதிரி நாமளும் ஒரு பேங்கை கொள்ளையடிக்கிறோம். பேங்க கொள்ளையடிச்சோம்னா நம்ம காஷ்மீருக்கு போக மாட்டோம், தம்பிதான் என்ன போகணும். ஏமாந்த பேங்க் அனுமார் பேங்க், அந்த கொள்ளையடிப்போம். அங்க அடிச்ச பணத்தை நானே கண்டுபிடிச்ச மாதிரி போலீஸ் கிட்ட திருப்பி கொடுத்தா நமக்கு அன்பளிப்பு பணம் 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதை வச்சுக்கிட்ட காஷ்மீர் போயிடலாமே. நல்ல ஐடியா. எப்படா பேங்க கொள்ளை அடிக்கிறது? அது டீட்டெயிலா சொல்ற, கவனி. நடுராத்திரி 12 மணி 3 பேரும் பேங்க் வாசல்ல போய் நிக்கிறோம். ஊருக்கா இருப்பானே, அவனுக்கு ஊருக்கா கொடுப்போம். ஊருக்காரா மயக்க மரத்தை கலந்தே கொடுத்துருவோம். ஒருத்தன் வாசல்ல நிக்கிறான், இன்னொருத்தன் நடுவுல. 3வது ஆள் உள்ள போய் பணத்தை திருடிட்டு வந்த உடனே 3 பேரும் சேர்ந்து ஓடிடுவோம். போலீஸ் வந்துட்டா அவருக்கும் ஊறுகாய கொடுத்துருவோம். வர்ற போலீஸ் என்ன ஊறுகாய் சாப்பிடுவாரோ? எல்லா ஊறுகாயும் மொத்தமா சேர்த்தே வாங்கிப்போம். சரி வீடு வட்டவடத்தையும் சேர்த்து வாங்கிட்டு போவோம். ஓகே ஓகே ஓகே. ஆபத்துல ஏன் அதற்காக எனக்கு நம்ம திட்டப்படி பேங்க் போயிருப்பாங்க. ஐயோ, தடுத்து நிறுத்தி ஆகணும். பாருங்களா, 2 பேருமே கொள்ளையடிக்கிறதுக்கு போயிட்டாங்களே. எப்படியும் தடுத்தே ஆகணும். அதுக்குள்ள போயிட்டாங்களே, எப்படி தடுத்தே ஆகணும்? மின்னல் வேகத்துல எல்லாத்தையும் முடிச்சிட்டு புயல் வேகத்துல ஓடி போயிட்டாங்களா? கூட்டமே பிளான் ஐயோ, சொல்ல அடிச்சாங்களா? அடிச்சாங்க. 2 பேரா? யாருக்கு நீங்க தெரியும் எத்தனை பேரா? தடுத்து நிறுத்தத்துக்கு முந்தி செஞ்சுட்டாங்களே. என்ன செய்ய செஞ்சுட்டாங்க? கோதுமை அல்வா. நான் இருக்கான இவனுக்கு காணுங்க, சந்தேகம் என்ன இல்லை, இவனை தான் கொள்ளை அடிச்சிருக்கானுங்க. ஆனா பாவிகளா, இவ்வளவு முயற்சி பண்ணி தடுத்து நிறுத்த முடியலையே. இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சதாக காட்டிக்கிட்டோம்னா நாம மாட்டிக்கிறோம். எனக்கு தெரியாதுப்பா, ரொம்ப இருக்கு. சென்னும் 2 பேருமா சேர்ந்து கொள்ளையடிச்சிட்டு பாவம் அந்த இழிச்ச வாயங்கிட்ட பொட்டியை கொடுத்துட்டு நீ நல்ல பிள்ளை மாதிரி வந்து படுத்துக்கிட்டியா? அந்த இழிச்ச வாயம் பொட்டியை தூக்கிட்டு எங்க பதுங்கி பதுங்கி வர்றானோ? அப்போ எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. சூழலி முடிச்சுட்டாங்க. 2 பேரும் சுத்தமா பேங்க காலி போட்டு எங்க தின்னு வந்து தூங்குறாங்க. ஐயோ, எவ்வளவோ தடுக்க பார்த்தனே. எனக்கு தெரியும். போலீஸ் பாய் வரும், புடுங்க புடுங்க புடுங்க. 2 பேரும் கம்பி என்ன போறாங்க. இவன் மெட்ராஸ் கம்பி, அவன் வெள்ளூர் கம்பி.
இவங்க திரும்ப எனக்கே பார்த்தா நடக்கணும் நெஞ்சம் கூட தெரியாது நெஞ்சு படப்படாது அதனால கொள்ள அடிச்சுட்டானுங்களே குடிக்கணும்னு பார்த்தா குளிச்சிருவோம் போல இருக்கு இது செய்து வராது ஐயோ நாய் மாதிரி பொண்ணு வேணும்னு தேடினேன் நானே நாய் மாதிரி தண்ணி போயிட ஆரம்பிச்சேனே இந்த 30,000 ரூபாய அந்த 3 பிரகஸ்பதி ரூம்ல நாம மாட்டிக்கிறோம் எனக்கு தெரியாதுப்பா ரொம்ப இருக்கு சென்னும் ரெண்டு பேருமா சேர்ந்து கொள்ளை அடிச்சுட்டு பாவம் அந்த இழிச்ச வாயங்கிட்ட பொட்டியை கொடுத்துட்டு நீ நல்ல பிள்ளை மாதிரி வந்து படுத்துக்கிட்டியா அந்த இழிச்ச வாயம் போட்டியை தூக்கிட்டு எங்க பதுங்கி பதுங்கி வர்றானோ அப்போ எனக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை கொடுத்தியா கொட்டை விட்ட சூழலி வா முடிச்சுட்டாங்க ரெண்டு பேரும் சுத்தமா பேங்க காலி போட்டு எங்க தின்னு வந்து தூங்குறாங்க ஐயோ எவ்வளவோ தடுக்க பார்த்தனே எனக்கு தெரியும் போலீஸ் நாய் வரும் புடுங்குவோம் ரெண்டு பேரும் கம்பி என்ன போறாங்க இவன் மெட்ராஸ் கம்பி அவன் வெள்ளூர் கம்பி இவங்க திரும்ப எனக்கே பார்த்தா நடக்கணும் நெஞ்சம் கூட தெரியாது நெஞ்சு படப்படாது அதனால கொள்ள அடிச்சுட்டானுங்களே குடிக்கணும்னு பார்த்தா குளிச்சிருவோம் போல இருக்கு இது செய்து வராது ஐயோ நாய் மாதிரி பொண்ணு வேணும்னு தேடினேன் நானே நாய் மாதிரி தண்ணி போயிட ஆரம்பிச்சேனே இந்த 30,000 ரூபாய அந்த 3 பிரகஸ்பதி ரூம்ல கொண்டு போய் போட்டு பேங்க்ல கஷ்டப்பட்டு கொள்ளையடிச்சது நாம அனுபவிக்கிறது அவங்களா இது ரொம்ப அநியாயங்க முட்டாள் இந்த நோட்டில் இருக்கிற நம்பரை போலீஸுக்கு பேங்க் ஏற்கனவே சொல்லி இருக்கோம் இத தாராளமா அங்க கொண்டு போய் போடுறீங்க அவங்க இத தாராளமா எடுத்து செலவு செய்யறாங்க போலீஸ்ல தாராளமா மாட்டிக்கு போறாங்க இந்த நோட்டில் இருக்கிற நம்பரை வச்சு பேங்க கொள்ளையடிச்சு அவங்க தான் போலீஸ் முடிவு செய்திரும் எப்படி நம்ம பாஸோட ஐடியா வெரி குட் ஐடியா பத்தாயிரம் பணம் என்னடா பணம் பணம் 10,000 ஆளுக்கு 10,000 ஆமா சம பங்கு கரெக்ட் இதுதான் நியாயம் நட்பு கிடையாது இப்போதைக்கு இது போதும் முதல்ல காஷ்மீர் போவோம் எப்படியோ நினைச்சதை முடிச்சிட்டோம் நமக்கு பணம் வந்தாச்சு என்னடா காதலிங்களை இன்னும் காணோம் வருவாங்கடா அலையாத பேசிட்டு இந்த வர நீ புள்ள வெட்டிக்கிட்டு நாங்க வரோம் இவனுக்கு தள்ளின்னு போயிட்டானுங்க நான் யாரோட பேசுறது நம்ம காஷ்மீர் போறோமே எப்ப போறோம் எப்படி போறோம் பிளேன்ல போறோமா ட்ரெயின்ல போறோமா கப்பல்ல போறோம் ஆமா தனியா ஒதுக்கிட்டு வந்திய என்ன விஷயம் ஆமாங்க எப்ப பார்த்தாலும் அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தனியா ஏதாவது இங்கிலீஷ் பிக்சர் போலாமா போலாமே எந்த படத்துக்கு போலாம் சஃபைர்ல ஸ்டார் வாஸ் போலாமா வேண்டாம் பட்டணத்தார் படத்துக்கு போலாம் என்னங்க போயும் போயும் பழைய படத்துக்கா நான் எதுக்காக சொல்றேன்னா அங்கதான் கூட்டமே இருக்காது ஹை கிளாஸ் காலியா இருக்கும் நம்ம ஜோடி வாடி போய் வருது ஹாய் நாம காஷ்மீர் போக போறோம் ஹாப்பி ஆயிரே நான் காஷ்மீருக்கு வரலைங்க கூடுவாஞ்சேரிக்கு வரேங்கிறியா இல்ல ராத்திரி எங்க அப்பாவுடைய பேங்க்ல 5 லட்சம் கொள்ள போயிடுச்சு நாய விட மாட்டேங்கிறானே ஏண்டா கல்யாணம் இங்க வாடா
இவன் ஒருத்தன் சென்சார் மாதிரி. என்னடா என்னாச்சு? ஏன்டா அப்படி கத்துறா? இப்ப என்னடா ஆபத்து? பெரிய ஆபத்துறா. நாம அந்த 5 லட்சம் ரூபாய் பேங்க்ல கொள்ள அடிச்சு படிச்சுதான் பேப்பர்ல படிச்சோமே, அது இவங்க அப்பா பேங்க். ஆனா எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு. காஷ்மீர் வர முடியாதுங்க. உங்க அப்பா போன அப்புறம் காஷ்மீர் போலாமா? ப்ரோக்ராம் கேன்சல். அப்ப வராம நாங்க வர முடியாது. பாடி முதல்ல அவங்க அப்பா பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரலாம். எனக்கு நீங்கள் வாங்க, கீதா அப்பா பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரலாம். நான் எதுக்கு? என் சார்பா நீங்க சொல்லிடுறேன். வாங்க. எனக்கு ஒப்பாரி வைக்க தெரியாது. ஏங்க அழுகுறீங்க? யாருக்கு தெரியும்? உங்க பேங்க்ல தானுங்க 5 லட்சம் ரூபாய். நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்கள. நீங்க எல்லாம் யாரு? என் பேரு செல்வம். நாம ஆளு. எனக்கு கல்யாணம்னு பேரு. இந்த 3 பொண்ணுங்களுக்கு நாங்க ரொம்ப வேண்டியவங்க. அட பொண்ணுங்க கிடக்குதுங்க, அது எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். ஆமா, இவ்வளவு பணம் போயிருச்ச, நீங்க போலீஸுக்கு சொல்லல? இல்ல போலீஸ் போறது. போலீஸ் இங்க வந்தா என்னடா? அங்க ஹாஸ்டலுக்கு வந்தா. ஹாஸ்டல் இல்ல சார், ஹாஸ்பிட்டல். இல்லடா இல்லடா. எனக்கு 5 லட்சம் போனதை பத்தி கவலையே இல்லைங்க. நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் இருக்கு, புகை நுழைய முடியாத இடத்துல கூட புகுந்து திருடனை கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு அவ்வளவு தைரியம், அவ்வளவு நம்பிக்கை அவங்க பேர்ல. ஹாஸ்டலா இருந்தாலும் சரி, ஆஸ்பத்திரியா இருந்தாலும் சரி. இப்ப வந்த உடனே பாருங்க, பெருவரல எடுத்துட போறாங்க. யார் இவன் வரலையா? திருடுற வரல. குட் மார்னிங் சார். என்ன ஆஞ்சநேயர் சார், சௌகரியமா இருக்கீங்களா? உட்காருங்க உட்காருங்க. யாரு? நமக்கு வேண்டிய விட்டேன். ஏன் சார், கொள்ளை அடிச்சவங்களை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும். பழைய கேடிகளுடைய கையில ஒப்பிட்டு பார்க்கும் போது இப்ப கொள்ளை அடிச்சவங்களுக்கு அதுக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. இப்ப திருடுறவங்க இன்னும் கொள்ளக்காரங்க. ஏங்க புதுசுன்னா அதுக்காக பெருவரெல்லாம் எடுக்கணுமா? அதான் துண்டவர் எடுத்தா என்னங்க? முடிஞ்சா கையே எடுக்கணும். எதை எடுத்தாலும் அசிங்கங்க. குடிங்க குடிங்க. என்ன இப்படி குடிக்கிறாங்களே? நெஞ்சு காய்ஞ்சு போச்சு. காயுங்க, பணம் போறது எனக்கு, உங்களுக்கு காயுது. ஊசி எல்லாம் போடுவாங்களா? குடிங்க. அந்த திருடன்களை எப்பத்தான் பிடிப்பீங்க? நீங்க திருடனை பிடிக்கிறத பத்தி பேசுங்க. எங்க வேலை இருக்கு, நாங்க வரேங்க. சொல்லிக்கிட்டா வந்தீங்க, போங்களே. கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா பணத்தை செலவழிச்சிருவானுங்க. பணத்தை விடுங்க, பிடிக்கிறோம். ஏன் இவ்வளவு அவசரம் ஓடுங்க? கட்சிப்பா மறந்துட்டீங்களே. தேங்க்யூ சார், நல்லா இருக்கு. அரே முனுசாமி, அரே பாப்பா, எப்படி இருக்கிறே? யாரியா நீ? என்ன சார் வந்தா கான்? எங்க அந்த முனுசாமி? மூன்சாமியா? அப்படி யாரும் இங்க இல்லையா? அரே எங்க அந்த 3 மாமா? மாமாவா? என்ன ஜூட் சொல்றேன்? உங்க அம்மா தம்பி 3 பேர்கிட்ட பணம் வாங்குற? அம்மா அம்மா கூப்பிடாதே, மாமா கூப்பிடு. சும்மா இல்லையா? அம்மா என்னம்மா பாரு வந்தாங்க. அரே அக்கா, எப்படி இருக்குது? சைமா இருக்குது? என்ன அக்கா அக்கான்னு சொந்தம் கொண்டாடுறா? யார் யாரு? என்னம்மா அது நான் வரல, உங்க 3 தம்பிங்க இருந்தாங்க. ஆலிஸ் கொண்டு கமால் காட்டல. ஓஹோ, அந்த பைனான்சர் மூஞ்சியா? எங்க வந்தீங்க? பணம் கொடுத்துச்சு இல்ல, வட்டி வாங்க வந்துச்சு. வட்டி கிட்டின்னு கேட்டீங்கன்னா முட்டியை தட்டி போடுவேன். என்னம்மா அப்படி பேசுற நீ? அந்த 3 சாமிக்கு ஒரு தம்பி இல்ல? தம்பியும் இல்ல, தும்பியும் இல்ல. அந்த 3 சாமிக்கு பாப்பாக்கு சம்மந்தம் இல்ல? பாப்பாக்கு பண்ண கை நீட்டி பேசாதயா, போயா வெளியே. ஒழுங்கா பொறியா போலீஸுக்கு போன் பண்ணவா? போலீஸ்? அரே சோர்கா பச்சே, சோபா காட்டி பாப்பா காட்டி பணம் வாங்கிட்டு. அரே 3 சாமி, அத்தை முடிய பாரு. நியம் நியம் நியம். இப்படி புள்ள தின்னுகிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. உனக்கும் புல்லு வேணுமா? காலேஜ் லீவ் விட போறாங்க, பாய் ஃப்ரெண்டே இல்லாத மாதிரி நான் ஒருத்தி தான் இருக்கேன். ஏன் ஏன் நான் இல்ல? உனக்கு என்ன குறை வச்சேன்? நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு அல்வா, மசால் வடை, தோசை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன். அப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் துட்டு நீதான் கொடுத்த, அது வேற விஷயம். இருந்தாலும் வாங்கி கொடுத்தனா இல்லையா? அது ஒன்று போதுமா? உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்க. ஒருத்தர் அமிதாப் பச்சன் மாதிரி இருக்காரு, இன்னொருத்தர் ப்ரூஸ்லி மாதிரி இருக்காரு. நீங்க புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்கு. ஆமா, கிழிஞ்சது. அமிதாப் பச்சனாவே ஒருத்த அம்ஜிக்கர பாட்சா மாதிரி இருக்கான், இன்னொருத்த பெரிச்சாளி மாதிரி இருக்கான். அவனை போய் ப்ரூஸ்லிங்கிற.
என்னையா பிள்ளையாருங்கிற நீ என்ன பத்தி சரியா தெரியாது போல இருக்கு. ஆமா, இந்த ஹனுமார் பேங்க கொள்ளையடிச்சாங்களே அது யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாதே. வேற யாரும் இல்ல, நீ சொன்னியே புடிச்சு வச்ச பிள்ளையார் இந்த கல்யாணம் தான். ஆமா, உண்டியா நானே போய் கொள்ளையடிச்சேன். செக் போடாமலே அங்க இருக்கிற பணத்தெல்லாம் வாரிட்டு வந்துட்டேன். என்னமோ ரொம்ப சாதாரணமா நினைச்சு அந்த பசங்களை பிரைஸ் பண்றேன். நான் எதுக்கு ராஜி ராஜி ஐயோ வீரமா பேசுறதா நினைச்சு உளறிட்டேனே. நான் சொன்னது உண்மையை கேளுங்க. ஏண்டா நம்ம ரகசியத்தெல்லாம் அம்பலப்படுத்திட்டேன். சரிதான், சும்மா இருக்கடா. உங்களை மட்டும் என்னமோ வீரம் சூரங்களா? என்ன பத்தி நான் எதனா வீரமா சொல்லிக்க வேண்டாமா? நீங்க எல்லாம் காலேஜ்ல படிக்க வந்தீங்களா இல்ல கொள்ளையடிக்க வந்தீங்களா? ஏமா நாட்டுல படிச்ச கொள்ளக்காரங்களே வேண்டாம்ன்றியா? அப்ப நாங்க காதலிக்கிறவங்க எல்லாம் கொள்ளைக்காரங்களா? I hate you. ஆமா, இவன் தான் முட்டாள்தனமா காஷ்மீருக்கு போகலாங்கிற ஐடியா போட்டு அந்த உண்மையை நாங்க உங்ககிட்ட சொல்லிட்டோம். கையில பணம் இல்ல, பேங்க்ல கொள்ளை அடிக்கிறாங்களா ஐடியாவும் கொடுத்துட்டு அந்த உண்மையை உங்ககிட்டயும் சொல்லி தொலைச்சுட்டான். ஆமா தாயே, நாங்க கொள்ளை அடிச்ச பணத்தெல்லாம் உங்க அப்பா காலடியிலேயே வச்சுட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. முதல்ல பணத்தோட வந்து எங்க அப்பா பாருங்க, மீதி விஷயமெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போய் எடுத்துட்டு வரா பணத்தை. இந்த ஐசா வேலை தானே வேணாங்கிறது. ஏடா நீங்க 2 பேருமா சேர்ந்து கொள்ளையடிச்சிட்டு என்கிட்ட 10,000 ரூபாய் பிசினாச்சு பண்ணி டிப்ஸா வச்சுட்டு போட்டீங்க. மொத்த பணத்தை என்கிட்ட கேட்டா எப்படி? மீதி உங்ககிட்ட தான் இருக்கும். கொண்டாங்களா? ஏதுரா, நீங்க 2 பேரும் கொள்ளையடிச்சு கொண்டாந்து கொடுத்தீங்களே 10,000 ரூபாய், அதான்டா என்கிட்ட இருக்கு. அப்ப இவன் தான் அடிச்சிருப்பான். விளையாடுறீங்களா? நான் எங்கடா கொள்ளை அடிச்சேன்? நீங்க 2 பேரும் கொள்ளை அடிச்சு என்கிட்ட கொடுத்த 10,000 தான் என்கிட்ட இருக்கு. நான் கொள்ளை அடிக்கலப்பா. நான் கொள்ளை அடிக்கடா. நானும் தான் கொள்ளை அடிக்கல. அப்ப நீங்க கொள்ளையடிக்கலனா யார் கொள்ளையடிச்சது? சத்தியமா எனக்கு தெரியாது. அப்போ கொள்ளையடிக்க நீங்க ஏதாவது பிளான் பண்ணீங்களா? பிளான் பண்ணதுன்னு உண்மைதான், எல்லாம் என் ஐடியா தான். எங்க உட்கார்ந்து பிளான் பண்ணீங்க? நம்ம காரல்ல உட்கார்ந்து பிளான் பண்ணோம். அப்படின்னா நீங்க பிளான் செஞ்சுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் ஒட்டு கேட்டு பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கான். அந்த பணத்துல ஆளுக்கு 10,000 ரூபாய் உங்க ரூம்ல போட்டிருக்கான். அத நீங்க செலவு செய்வீங்க, அப்ப அவங்கள மாட்டி வைக்கலாம்னு வந்துட்டம் போட்டிருக்கான். அதேதான், கரெக்ட், ரொம்ப கரெக்ட். அது எப்படியோ இன்னும் 15 நாள்ல அந்த கொள்ளைக்காரனை கண்டுபிடிச்சு அந்த பணத்தில உங்க அப்பா கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி நீங்க நிரபராதம் நிரூபிச்சாக்கா நாங்களே உங்களுக்கு கழுத்து நீட்டுவோம். இல்லன்னா நாங்களே போலீஸ்ல சொல்லி உங்க 3 பேருடைய கைக்கு விலங்க மாட்டி வாங்கடி போனோம். பயப்படாதீங்க, இதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அபிஜோ வாயா, சௌக்கியமா? நல்ல சௌக்கியங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லைங்க. எத்தனை குழந்தைங்க? என்னது ஆச்சுன்னா எத்தனை பெத்துப்ப? அம்மா இங்க ஒண்ணு தாறுமாற தலதலன்னு அடிச்ச, அது எப்படி? அந்த பழக்கம் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதுக்கு இல்லப்பா, ரொம்ப சிரமப்பட்டு அடிச்ச பாவம், உடம்பெல்லாம் வலிக்குமே, அது எங்க ரெஸ்ட் எடுத்துக்கும்? ஹோட்டல்லே தங்கிடுமா? அது பெரிய வசதியான பொம்பளைங்க, பெரிய வீடே இருக்கு. பெரிய வீடு? ஆமா. சரி, அந்த வீடு எங்க? விலாசம் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க, மன்னிக்கணும். விலாசம் தெரியாதா? இப்ப எப்படி கொஞ்சம் தெரியும் போல் இருக்கா? அதாவது நம்பர் 18 கண்ணகி ரோடு, மாதவிபுரம். வாட்ச்மேன் பேர் என்ன? இளங்கோ அடிகளா? ஐயோ தெளிச்சிரு. கூட்டத்தை சேர்ந்தவங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஒட்டையடிச்சு காதல் நாம வந்தோம். உண்மையா பாரு, கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவங்க எதுக்காக வருவாங்க? கொள்ளையடிக்கதான். சும்மா கதை விடாத. அனுமான் பேங்க கொள்ளையடிச்சாலே ஒரு குரங்கு காதல 5 லட்சம் ரூபாய். அதுல ஒரு நோட்டு குறையாம எங்க கைக்கு வந்தாங்க இல்ல. இந்த கையில இருக்கிற துப்பாக்கியால சுடுவே நினைக்கிறியா? சுட மாட்டேன். இந்த கத்தியால உன்னை குத்துவேன்னு நினைக்கிறியா? மாட்டேன். இந்த கத்திரியால உன்னை கட் பண்ணுவேன் நினைக்கிறியா? பண்ண மாட்டேன். என்ன செய்ய போறீங்க? உன்னை நாங்க கற்பழிக்க போறோம். அந்த 5 லட்சம் ரூபாய் பணம் எங்க இருக்கு? சொல்ல மாட்டேன். அந்த பணம் காதல் வச்சுட்டு
போவான் அவன் எங்க இருக்கான்? இங்க தான் இருக்கிறேன். ₹5 லட்சம் பணம் எங்கடா? பணம் பணம்டா. எனக்கு இரும்பு கையன்னு பேருனாடா. பணத்தை கொடுக்க சொல்லுமா, இல்லாட்டா அவன் செத்துருவான். போடா. நான் பணத்தை கொடுக்கலையா? நடிகை 7 வச்சுதான் அடிக்க போகுது. இனிமே இந்த பண விஷயமா எங்கேயாவது மூச்சு விட்டீங்க அப்பா ஐயோ அங்கங்க வலிக்குது. எந்தெந்த இடத்துல இல்லாம அடிச்சுட்டாங்க. நல்லா அமுக்கு. அவங்க எங்கெங்க உங்களை அடிச்சாங்களோ அதே மாதிரி நீங்க அவங்கள திருப்பி அடிச்சாதான் எங்க மனசு ஆறும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நாம எல்லாருமா சேர்ந்து கராத்தே கத்துக்கிட்டு அவனையும் அவளையும் மொத்து மொத்து மொத்துனாதான். என்னங்க ஐயோ அருமையான யோசனை. யோசனை எல்லாம் நல்லா தான் இருக்குது. எங்க போய் கத்துக்கிறது? எங்க காலேஜ் பக்கத்திலேயே கராத்தே ஸ்கூல் இருக்கு. அங்க எல்லாமே சேர்ந்து கத்துக்குவோம். அது சரி. கத்து கொடுக்கும் போது அவன் வேற குத்துவான். அதை எங்க போய் வாங்குறது? அதுலயும் ஒரு இன்பம் இருக்கத்தாண்டா செய்யுது. இப்பதாண்டா தெரியுது. அப்படித்தான் நீ இருக்கியா பாரு. அகில உலக கராத்தே சிங்கமார்களே, பாக்ஸிங் புலிஸ் மல்யுத்த யானை அவர்களே, லெதர் பெல்ட், பிளாக் பெல்ட் கராத்தே பரமானவர்களே, உங்களுக்கு எங்கள் வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களுக்கு என்ன வேணும்? கராத்தே கத்துக்க வந்திருக்கோம். எத்தனை நாள்ல? 10 நாள்ல கத்துக்கிட்டா போதும். 10 நாள். அதுக்கு கடுமையான உழைப்பு, சீக்கிரமான அறிவு தேவை இருக்கு. ஏன்னா இருக்கு. நம்ம 3 பேருக்குமே இருக்கிறாங்க. ஆனா ஒரு கண்டிஷன். நீங்க கத்துக்கிட்ட வித்தைய நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும். அக்கிரமத்தை அழிக்க பயன்படுத்தலாம். திருடர்களை பிடிக்க பயன்படுத்தலாம். கொள்ளக்காரனை மறைக்க தாராளமா பயன்படுத்தலாம். கொலகாரன், கொள்ளக்காரன், அயோக்கியன் அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, மாதா பிதா குருவே ஆனாலும் சரி, தவறு செய்தா அடி அடி நடக்கிறான், உதவுடன் உழைக்கிறான்.
அவங்க செஞ்ச தவறுக்கேற்ற தண்டனையை தாராளமா கொடுக்கிறான். நல்ல உபதேசம். நீங்க பயிற்சி கொடுத்துட்டு போங்க, நான் உடனே வரேன். ஓ இந்த அடி அடிக்காரு புரியாது. மெதுவா இருந்தாரு. நன்னதானே அடிக்காது. நான் அடிக்கிறேன் போராட்டம். சொன்னபடியே வித்தையெல்லாம் நல்ல முறையில 10 நாள்ல கத்துக்கிட்டீங்க, வெற்றியை வாங்கிட்டீங்க. நீங்க கஷ்ட வித்தைய நல்ல வழிகளுக்கு பயன்படுத்துங்க. உங்களை மனசார வாங்கி ஹலோ, சேகர் ஸ்பீக்கிங். சொல்லுங்க பாஸ். ஓகே பாஸ். டேய், அந்த 3 பேரை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு இங்க கூட்டிக்கிட்டு வந்து அவங்க கதையே முடிக்கணும். இருப்ப சுத்துறவு. கமான். இந்த பனைமரத்துல பாதியா இருக்கானே, அவன் இந்த பக்கம் தான் வரானே. ஆமாண்டா, நைட் கிளப்புக்கு போறதுக்கு இதே வழியா தாண்டா வருவான். இன்னைக்கு இப்படி வந்தான்னா கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவோம். வண்டி வருது பாரு. என்னடா இதுல இல்ல, 2 சக்கரம்டா. அவனுக்கு எத்தனை சக்கரம்? 4 சக்கரம். அம்பாஸ்டர். டேய் செல்வா, வேஷம் கட்டிட்டியா? கட்டிக்கிட்டு இருக்கேன்டா. கட்டான உடம்பு வருது. என்னடா 4 சக்கரத்துல இல்லாத அவன் அதுல இருப்பான்? சங்கு சக்கரத்துல இருப்பான்டா. யாரு மகாவிஷ்ணுவா சொல்ற? நம்ம வரோம்.
இல்ல அந்த பணம் பூரா உங்ககிட்ட தானே இருக்கு. இல்ல ஆமா நீ கக்கறியா உன் வயிற்றுல முட்டை கக்க போறியா? பணத்தை எடுத்து கொடுத்துறேன். விளங்காத பசங்களா மேல பணம் புட்டிருக்கிற எடுத்துக்கடா. அழிக்கிறேன், நீ எடுத்துரும். மொத்த பணமா இங்கதான் இருக்கு. ஆமாண்டா, நாம தான் பணத்தை பாதுகாத்தது ரொம்ப நீயா சரியான நேரத்துல வந்த இந்த மாதிரி இவன் பேங்க்ல கொள்ள போனேன். இந்த அனுமார் பேங்க்ல கொள்ள போன பணம் பூராவும் இருந்தா இருக்கு. மீதி 30,000 ரூபாய் எங்க ஹாஸ்டல்ல வச்சிருக்கோம். அதையும் கொண்டாந்து கொடுத்துட்டோம். மொத்தத்தையும் உங்க அப்பாட்ட கொடுத்துரு. கீதா இங்க அங்க திருட இல்லைங்கிறத நீ நம்பனா போதும். இருபது ஜென்மத்துக்கு காஷ்மீர் வேணாம். கனிமூல கூடுவாஞ்சேரியிலே வச்சுக்கலாம். ஓடு செல்வா. நான் இங்கதான்டா இருக்கிறேன். என்னங்கடா பேண்டேஜ் அவுத்து போட்டு வாடா. பேண்டேஜ் அவுத்து போட்டா பிறந்த மேனிதான்டா.